அத்தியாயம் 1. ஆயிரக்கணக்கான மேல்தட்டு கீழ்த்தட்டு எவர் சில்வர் தட்டு பீங்கான் தட்டு என்று எல்லா தட்டு மக்களுக்கும் இலவச பொழுதுபோக்கிடமாக நீளமான அங்கங்கே அசுத்தமான கடற்கரையை கொண்ட 2 நாள் தொடர்மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கிற, தக்காளி பழங்களுடன் ஏறினால் இறங்கும்போது தக்காளி ஸ்குவாஷ் கிடைக்கச் செய்கிற, அற்புத சாதா சர்வீஸ், ஜே சர்வீஸ், வி சர்வீஸ் விடுகிற, டீசலை சுவாசிக்கிற மூக்குகள் கொண்ட ஜனங்கள் வாழ்கிற அல்லது வாழ முயற்சி செய்கிற மெட்ராஸ் என்கிற சென்னை. அந்த ஃபியட் கார் தாம்பரம் செல்லும் சாலையில் நிதானமாக ஓடிக்கொண்டிருந்தது. வானத்தில் இரவுக்கான முன்னுரை சாம்பல் நிறத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்க, காரில் தலைவிளக்குகள் இருட்டை துடைத்து கொண்டிருந்தன. காரின் பிரேக் பெடல் அழுத்தப்படும் போதெல்லாம் பின்னால் சிவப்பு விளக்குகள் ஒளிர்ந்தன. அந்த சிவப்பு வெளிச்சங்கள் அந்த கார் செல்லும் நோக்கத்தில் ஏதோ ஒரு பயங்கரம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தாமல் உணர்த்தின என்று எழுதினால் நீங்கள் திகில் அடைவீர்கள். இப்போது திகில் வேண்டாம். அதனால் காருக்குள் இருந்தவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ் பரத் சுசீலா. சுசீலா காரோட்டி கொண்டிருக்க அருகே பரத் காலாட்டி கொண்டிருந்தான். டேப்பில் சன்னமாக எஸ்பிபி ரஜினிக்காக பாடிக்கொண்டிருந்தார். பரத் ஜன்னல் வழியாக சிகரெட் சாம்பல் உதிர்த்துவிட்டு புகை இழுத்தான். என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கிட்டு வாங்க. 2 பீஸில் நீச்சல் ட்ரெஸ் வாங்கிட்டு வரவா? வேணாம், நிறையா இருக்கு. அதெல்லாம் இப்போ சேராது சுசி, உனக்கு தெரியாது. நீ ரொம்ப மாறிட்ட. சரி சரி, அது வேணாம். ரோட்டை பார்த்து ஓட்டு. வேற என்ன வாங்குறது? டெல்லியில் ஸ்வெட்டர்ஸு சீப்பு பரத். சரி வாங்குறேன். மேலே என்ன வசனம் எழுதியிருக்கணும்? பிளைனாக வாங்கிட்டு வாங்க, நான் பின்னிக்கிறேன். 4 நாளில் திரும்பிடுவீங்க தானே? நிச்சயமா. 3 நாள் கான்ஃபரன்ஸ், 1 நாள் ஷாப்பிங், 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும், அவ்வளவுதான். வேற வேலை இல்லை. தினம் ஃபோன் செய்யணும் பரத். ஷூர். புதுசாக கேஸ் எதுவும் எடுத்துக்காத. ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா என்ன கேளு. கார் தகதகத்து கொண்டிருந்த விமான நிலையத்தில் நுழைந்தது. விளக்கொளிப்பட்ட பட்டுச்சேலை போல கட்டடம் முழுவதும் மின்னிக் கொண்டிருந்தது. அழைக்க அனுப்ப வந்த கார்கள் ரேஸில் ஓடப்போகிறதைப் போல வரி வரியாய் காத்திருந்தன. அவற்றின் வழுக்கை மண்டைகளில் சோடியம் வேப்பர் விளக்குகள் முகம் பார்த்து கொண்டன. காற்றாடிக்கு முன்னால் ஐஸ்பாரை நிறுத்தினது போல மயிர்கால்களுக்கு ஈரம் கொடுக்கும் காற்று. பயணிகள் காத்திருக்கும் பகுதியில் சுசீலாவையும் 2 சூட்கேஸ்களையும் விட்டுவிட்டு சென்று ரிப்போர்ட் செய்துவிட்டு விமானம் 50 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என்பதையும் தெரிந்து கொண்டு வந்து அருகில் அமர்ந்தான் பரத். காத்திருந்த மற்றவர்கள் அடக்கி சிரித்தார்கள், கட்டுப்படுத்தி இருமினார்கள், குசுகுசுப்பாக பேசினார்கள், நளினமாக தும்மினார்கள். எதுக்கு 2 சூட்கேஸ் பரத்? ஒரு சூட்கேஸ் பத்தல, அது தெரியுது. அப்படி என்ன பொருள்கள்? ஒன்றை எடுத்து தன் மடியில் வைத்து திறக்க முற்பட்ட சுசீலாவின் பனியனில் ஹார்வெஸ்ட் ஆஃப்டர் சன்செட் என்றிருந்தது. எதுக்கு சூட்கேஸை திறக்கிற? பார்க்க போற 2 நண்பர்களுக்கு சட்டை பிட்டு பேண்ட் பிட்டு எல்லாம் இருக்கு, விடு. ஆனாலும் சுசீலா திறந்தாள். உள்ளே மேலாக இருந்த 2 பாலித்தீன் கவர்களை திறக்க 2லும் உள்ளே சேலைகள் இருந்தன. பரத், இதான் பேண்ட் பிட்டா? அட, இது சேலையாச்சே. மை காட், பை மாறிப்போச்சா? பரத், என்ன இதெல்லாம்? இது சேவிங் செட், இது சென்ட் பாட்டில், இது பவுடர் டப்பா. சீரியஸா சொல்ல போறீங்களா இல்லையா? சேலைகள் யாருக்கு? செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குறாங்க 2 பேரும். சுமார் அம்மா எவ்வளவு காரியம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னோட படிச்சவங்க. பணமா கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. வேற எதுக்குன்னு நினைக்கிற? உங்க பதில் நேர்மையானதா இருந்தா எதுக்காக பொய் சொல்லணும்? என்னையும் கூட்டிகிட்டு போய் சேலை வாங்கியிருக்கலாமே பரத். எனக்கு துரோகமா? என்ன சுசி இது? எனக்கு துரோகம் செய்ய தெரியாது, அதுலயும் உனக்கா? சுசி, நீ ருசினா நான் நாக்கு, நீ பசின்னா நான் பன்னு, நீ மாசின்னா நான் பங்குனி. என்ன போய் சந்தேகப்படுறியே? நம்ம ஆபீஸ்ல அபிதான சிந்தாமணி இருக்கு, புரட்டி பாரு. பரத்னா ராமன்னு பொருள் போட்டிருப்பான். ஆனா என்ன, டிவி ராமன் மாதிரி ஜீன்ஸ் போடுவேன், சிகரெட் பிடிப்பேன். போதும், பேசியே சாதிப்பீங்க. ஒரு ஆம்பளை தன் மனைவிக்கு தவிர வேற யாருக்கும் புடவை வாங்கி தரது மரியாதை இல்லை பரத். தங்கச்சிக்கு விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கு தான் சுமார் அம்மா. தங்கச்சிங்களுக்கு வாங்கிட்டு போறேன் சுசி. கூட பிறந்தவங்களா? சே, உறவுகளை கொச்சப்படுத்தாத சுசி. இதுல தவறான நோக்கம் எதுவுமே இல்லைன்னு யார் மேல சத்தியம் செய்யட்டும் சொல்லு. ஒலிபெருக்கியில் டில்லி செல்லும் குறிப்பிட்ட விமானத்து பயணிகளை சோதனைக்கு அழைக்க 2 சூட்கேஸ்களுடன் எழுந்து கொண்டான் பரத். கோபமில்லையே சுசி? கோபம்தான். அப்படின்னா நான் இந்த பயணத்தையே கேன்சல் பண்ணிடுறேன். வா, வீட்டுக்கு போய் டிவி பார்க்கலாம். டிவில என்ன? விரக்தியான மனநிலையில வேற என்ன செய்ய முடியும்? சுசீலா சிரித்து விட்டாள். அப்பாடி, சிரிச்சிட்ட. ஆனாலும் கோபம்தான். வந்து சரி பண்ணிடுறேன். நான் ஊர் திரும்புறப்போ நீ ஜலதோஷத்தோட இருக்கணும், தெரிஞ்சுதா? எதுக்கு? அப்பத்தானே மார்பிலும் முதுகிலும் வேப்பரப் தடவணும்.
ஜலதோஷமும் கோபமும் பறந்தே போயிடாதா? சி என்றாள். நீ வெக்கப்பட்டு ரொம்ப நாளாச்சு சுசி, நான் வரட்டுமா? சரி, உன்னை தொடேன் என்று 2 விரல்களை நீட்டினான். ஒன்றை தொட்டுவிட்டு, எதுக்கு? அப்போ ஹேமலதா உண்டு. தேங்க்யூ சுசி. யாரது ஹேமலதா? பிரேமலதா தங்கச்சி, ஸ்வர்ணலதா அக்கா. கீழுதட்டுக்கு பக்கத்துல மச்சம். மதனை காதலிச்சுட்டு மழை பெய்கிற ராத்திரியில ஈரமா நின்னவளை சம்பிரதாயப்படி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு பை பைன்னுட்டானா. இவர் ராயபுரத்துல டாக்டர் குமுதவள்ளி கிட்ட காமிச்சு களைச்சிட்டாலாம். ஆண்கள்னா ஒரே வெறுப்பு. நான் தான் அப்பப்போ ஆறுதல் சொல்லி மனசை மாத்திக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு அந்தரங்கமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. யார் அது? ஏர் ஹோஸ்டஸ். இன்னைக்கு என் ஃப்ளைட்ல வருவாளான்னு தான் உன்னை விரல் தொட சொன்னேன். பாவி, இவ்வளவு விஷயங்கள் அவ சொல்ற அளவு பேசி பழகி இருக்கீங்களா? பேசியிருக்கேன், இன்னும் பழகல. மதனை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு சுசி. ஒரு தடவையோட அழுத்து போற அழகா அது. பரத், நீங்க டில்லி போகல, டிக்கெட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, வாங்க போகலாம். எவ்வளவு முக்கியமான கான்ஃபரன்ஸ். இந்தியா முழுக்க பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் வர்றாங்க. 40 நிமிஷம் பேசுறதுக்கு தயார் பண்ணியிருக்கேன். இப்படி தடாலடியா கவுக்க பாக்குறியே. இன்னொரு தடவை கூப்பிட்டுட்டாங்க, நான் உள்ள போறேன். நீ புறப்படு சுசி. மாதவி கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிற பொண்ணு, பத்திரமா பாத்துக்க. உனக்கு தான் வேணாம்னுட்ட. அவளுக்கு ஒரு 28 சைஸ்ல வாங்கினா சரியா இருக்குமா? எரிச்சிடாத. கல்யாண பெருசா கொடுக்கலாம்னு பார்த்தேன். வரட்டுமா? சுசி, இது யாரும் கண்டுக்காத இடம். பச்சைக்குன்னு ஒன்று கொடுத்துனேன். அதை 100 தடவை மனசு ஜெராக்ஸ் போட்டு ரசிச்சுக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் தாவாம இருக்கும். கமான் ஹார்ட். பரத் தன் வலக்கண்ணத்தை அவள் முகத்திற்கு சமீபிக்க அந்த கன்னத்தில் பளிச்சென்று கிள்ளினாள். அவன் கத்த, இதுவும் மறக்காது, ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வாங்க என்று உதடுகளை கோணி அழகு காட்டிவிட்டு தன் காருக்கு நடந்தாள் சுசீலா. அத்தியாயம் 2. பம்பாய் அரபு நாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்பும் மற்றும் அனுப்புவதாக ஏமாற்றும் நபர்களுக்கு சுவாசப்பை. நடிப்புக்கு கூலியாக 7 ஸ்தானங்களில் தொகை வாங்கும் கலைஞர்களை கொண்ட இந்தி சினிமாக்களின் கர்ப்பப்பை. நேற்றைய மழை தன் ஞாபகார்த்தமாக விட்டு சென்ற ஈரத்தென்றல் நகரை அலம்பிக் கொண்டிருந்த மாலை. சாலைகளில் சீரும் வாகன பாம்புகள். மாதுங்காவில் முக்கிய சாலையில் இருந்து கல்லெறி தூரத்தில் இருந்தது அந்த பங்களா. ரெயின்கோட் அணிந்த வாட்ச்மேன், புல்வெளி நடுவில் நனைந்த ஊஞ்சல், வேலை செய்யாத செயற்கை ஊற்று, போர்டிகோவில் கார், அதன் உடலெங்கும் பனி வைத்த மைக்ரோ புள்ளிகள், பாலிஷ் போடப்பட்ட பித்தளை தொட்டிகளில் பெயர் தெரியாத பசுமை செடிகள், அதில் புஷ்பித்த பறிக்க தவறின பூக்கள். உள்ளே ஹால் பளபளப்பில் பர்னிச்சர்களின் பிரதிபலிப்பு. ஓரத்தில் கணப்பு, அருகே எவர் சில்வர் நாற்காலி. அதில் அமர்ந்திருந்தான் சாம்சன். இரத்த நிற ஸ்வெட்டர், உள்ளே கருப்பு சட்டை, போலீஸ் போல வெட்டின தலை, மழிக்கப்பட்ட மீசை. மழிக்கப்பட்ட பின் ஏது மீசை? லேசாய் கருத்த தடித்த உதடுகள். எதிரே நின்றவன் வாசலில் செருப்புகளை கலட்டியிருந்தான். வலுக்கட்டாயமாக தொந்திக்கு மேல் பேண்டை ஏற்றி டைட்டாய் பெல்ட் போட்டிருந்தான். மீசையில் எண்ணெய் தடவியிருந்தான். தலையில் முடி பற்றாக்குறை இருந்தது. கைகளை கட்டி அரண்மனை சேவகன் போல லேசாக முன்பக்கம் சாய்ந்து நின்றிருந்தான். அப்போ 2 மாசம் சேட்டுக்கிட்ட வேலை பார்த்தது வீணாயிடலன்னு சொல்ற? ஆமா சார். குடும்பம் எப்போ ஊருக்கு போகுது? இந்நேரம் ஃப்ளைட் ஏறி இருப்பாங்க. சேட் தனியாவா இருக்காரு? ஊர்க்கா உண்டு, ரிவால்வர் வச்சிருக்காரு. இருக்கட்டுமே, பேங்க் லாக்கர்ல இருந்து அவர் எடுத்துட்டு வந்ததுல உனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லையே? இல்ல சார், நாளைக்கு ஞாயிறு, லீவு, பேங்க் கிடையாது. ஜெய்ப்பூர் பார்ட்டி நாளைக்கு வர்றாங்க. வீட்லயே வியாபாரம் முடிய போகுது. போன் பேச்ச படு சுத்தமா ஒட்டு கேட்டேன். சரி, பெரிய பிசினஸா? நிச்சயமா. ராஜஸ்தானிங்க கோயில், அதோட ட்ரஸ்ட் ஸ்வஸ்திக்கு சிம்பல்ல வைரம் பதிக்கிறாங்களாம். மொத்தம் 32 வைரங்கள். மொத்த எஸ்டிமேட் 65 லட்சம். வாவ் என்று எழுந்தே விட்டான் சாம்சன். 65 lakhs என்று ஆங்கிலத்தில் சொல்லி பார்த்து கொண்டான். எதுல இருக்கு? ஒரு வெல்வெட் சுருக்கு பையில. பை பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ள. பெட்டி சேட்டோட பெட்ரூம்ல இருக்கிற சுவரோட பதிச்ச இரும்பு லாக்கர்ல. எப்படிப்பட்ட லாக்கர் அது? 2 நம்பர் அதுல. நம்பர் சிஸ்டம் இருக்கு. குறிப்பிட்ட நம்பரை வச்சு ஒரு சாவி போட்டு திறக்கணும். மறுபடி வேற ஒரு நம்பரை வச்சு 2வது சாவி போட்டு திறக்கணும். ஸோ 2 நம்பர்கள், 2 சாவிகள். ஆமா, சாவிகள் எங்க வச்சிருக்காரு? சேட்டு இடுப்புல எப்பவும் ஒரு பெல்ட்டு, பெல்ட்டில் ஜிப்பு வச்ச பாக்கெட், அதுல அந்த சாவிகள். தூங்க போறப்ப கூட பெல்ட்டை கழட்டுறதில்ல. அந்த நம்பர்கள் தெரியல சார், தெரிஞ்சுக்க முடியல. ஆனா 2ம் 3 ஸ்தான நம்பர்கள். லாக்கரோட அலாரம் சிஸ்டம் எதுவும் இருக்கா? இல்ல. அந்த ரூம் ஏசி ரூமா? ஆமா. இப்போ அந்த லாக்கருக்குள்ள 32 வைரங்களும் இருக்குது. இதுல உனக்கு சந்தேகம் எதுவும் இல்லையே? கொஞ்சம் கூட இல்ல. ரைட், நீ போகலாம். சேட் வீட்டு வாசல் லெட்டர் பாக்ஸ்ல இருந்து தினம் லெட்டர்களை நீ தானே எடுத்து போய் உள்ள வைக்கிற? ஆமா சார். போன் 3 தடவை அடிச்சு நின்னுட்டா உடனே நீ பாக்ஸை தர. உனக்கு சேதி இருக்கும், அதுபடி நடந்துக்க. சந்தேகம் வராம தொடர்ந்து வேலை பாரு.
காரியம் வெற்றியா முடிஞ்சதுக்கு பிறகு உனக்கு தகவல் தருவேன். உடனே காணாம போயிடு. 1 மாசம் கழிச்சு உனக்கு மீதி தொகை தருவேன். சரி சார், நீ போ. அவன் போனதும் சாம்சன் எழுந்தான். டெலிபோனை சமீபித்தான். ஹலோ, திலக்கோட பேசணும். காத்திருந்து, ஹலோ திலக், சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியம். வரணுமா சாம்? ஆமா, உடனே. ரொம்ப உடனேன்னா 500 ரூபாய் வேஸ்ட் ஆயிடும் சாம். ஆயிட்டு போகுது, பெரிய விஷயம். இங்கேயும் விஷயம் பெருசுதான். சரி, வரேன். ஃபியட் கார் நிறுத்தி திலக் வந்தபோது மணி 8. நீல நிறத்தில் மழைக்கான லெதர் ஜெர்கின் அணிந்திருந்தான். ஆசிட் வாஷ் பேண்ட், கேன்வாஸ் ஷூ, கழுத்தில் மஃப்ளர் சுற்றி இருந்தான். அந்த நேரத்திலும் குளிர் கண்ணாடி. புகையிலையை உதிர்த்துவிட்டு வேறு தூள் நிரப்பப்பட்ட சிகரெட்டை இழுத்துக்கொண்டே உள்ளே வந்தான். டீபாய் நிறைய தட்டுகள். தட்டுகளில் சிக்கன், மட்டன் வகைகள், கார வகைகள், சக்கரங்கள் பொருத்தின தள்ளு ட்ரேயில் பல பிராண்டுகளில் மது பாட்டில்கள், ஐஸ் பாக்ஸ், கண்ணாடி கோப்பைகள். வா திலக், தேவையானதை எடுத்துக்க என்றான் சாம்சன். எடுத்து ஊற்றிக்கொண்டான் திலக். சொல்லு, என்ன பிளான்? சாம்சன் தகவல்களை அவன் எதிரே விரித்தான். எல்லா விதமான லாக்கர்கள்லையும் நீ எக்ஸ்பர்ட் திலக். அதனால இது ஒரு பெரிய ரிஸ்கே இல்லை. உள்ள எப்படி, எப்போ நுழையிறது, சேட்டை எப்படி மடக்கிறது, இதை பற்றி மட்டும் முடிவு செஞ்சா போதும். திலக் மற்றொரு கிளாஸ் இறக்கி கொண்டு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சாம், என்கிட்ட விட்டுடு. எவ்வளவு மதிப்பு சொன்ன? சேட்டு விற்கிற விலை 65. நம்ம கைக்கு வந்தாச்சுன்னு வச்சு பேசு. வந்ததும் மெட்ராஸில் எனக்கு கனெக்ஷன் இருக்கு திலக். கண்ணபிரான்னு ஒரு கில்லாடி, வெளியில் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர், உள்ள ஒரு தொண்டற்படையை வச்சுக்கிட்டு சகல பாதாள வேலைகளும் செய்கிறான். அவன்கிட்ட வித்துடுறதா? இல்லை, அவன் மூலமாக விற்கிறது. திருட்டு தங்கம், வைரம் வாங்குற பார்ட்டிகளை அவனுக்கு தெரியும். அவனோட ஏற்கனவே ஒரு டீலிங் நடத்தியிருக்கேன். விற்கிற விலையில் 10% இவனுக்கு புரோக்கரேஜ் கமிஷன். நாமே நேரடியாக பம்பாயிலேயே வித்துட்டா இங்கேயே கிளப்பி இங்கேயே விற்கிறத விட முட்டாள்தனம் வேற என்ன இருக்கு திலக்? முதல்ல சேட்டுக்கிட்ட இருந்து கைப்பற்று மேன். அதுக்கப்புறம் தானே எங்க எப்படி விற்கிறதுன்னு கேள்வி வரணும். திலக் சில வினாடிகள் மௌனமாக இருந்தான். ரைட், நாளைக்கு எத்தனை மணிக்கு ஜெய்ப்பூர் பார்ட்டி? வியாபாரம் பேச சேட்டு வீட்டுக்கு வராங்க. காலையில் 11 மணிக்கு. நம்ம ஆசாமிக்கு எப்படி செய்தி தரது? லெட்டர் பாக்ஸில் செய்தியை சேர்த்துட்டு ஃபோன் செஞ்சு 3 ரிங்கு அடித்ததும் வச்சிட்டா அவன் திறந்து எடுத்துக்குவான். வெல், இதுதான் திட்டம். திலக் விவரித்தான். சாம்சன் திருத்தங்கள் சில சொன்னான். தீர்மானம் நிறைவேறியது. அத்தியாயம் 3. பஞ்சாரி மல்ஜி இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சமையல்காரனை போகச் சொன்னார். ஹாலுக்கு வந்து காலை செய்தித்தாளை அப்போதுதான் நேரம் கிடைத்து 1/2 மணி நேரம் படித்தார். பான்பீடா வாங்கி கொண்டு வந்த வேலைக்காரன் டீபாய் மேல் வைத்துவிட்டு காத்திருந்தான். நாய்க்கு சாதம் வச்சிட்டியா என்றார் ஹிந்தியில். இன்னும் இல்ல, வச்சிட்டு மாடிக்கு வா. சேட் எழுந்து படிகள் ஏறி மாடிக்கு வந்தார். தன் அறைக்கு வந்தார். சேட் வீட்டில் 2 போன்கள். ஒன்று கீழே ஹாலில், மற்றது படுக்கையறையில். படுக்கையறை போனில் மட்டுமே எஸ்டிடி வசதி. சேட் வாட்சை பார்த்து கொண்டார். இந்த நேரம் குடும்பம் டெல்லி போய் சேர்ந்திருக்கும். போன் செய்து பேச விரும்பினார். படுக்கையில் அமர்ந்து ரிசீவரை எடுக்க போன் உயிரிழந்தது. அதன் பட்டன்களை டொப் டொப் என்று தட்டி பார்த்து விட்டு வைத்தார். வேலைக்காரன் மாடிக்கு வந்தான். நாய்க்கு சாதம் வச்சுட்டேன். சரி, இந்த போன் வேலை செய்யல. கீழே போய் அந்த போன்ல மெயின்டெனன்ஸ் கூப்பிட்டு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போ. காலையில சீக்கிரம் வந்துரு. அவன் கீழே சென்று மீண்டும் வந்தான். சார், இப்ப ஆள் இல்லையா? காலையில எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆள் அனுப்புறேன்னு சொல்றாங்க. சரி, நீ போ. அவனோடு சேட்டும் இறங்கி வந்தார். அவனை அனுப்பிவிட்டு கதவை சாத்தி கொண்டு மீண்டும் மாடிக்கு வந்து மேலம் போல உருண்டையாய் கிடந்த 3 திண்டு தலையணைகளை அமைத்து கொண்டு படுத்தார். நாளை நடக்கப் போகிற வியாபாரத்தில் சுளையாக 7 முதல் 8 லட்சம் லாபம் கிடைக்கப் போகிற சந்தோஷம் மனதில் வியாபித்திருந்தது. இது ரகசிய வியாபாரம், கணக்கில் வராத வியாபாரம். எனவே 1 பைசா கூட அரசாங்கத்திற்கு கிடையாது. கேஷ் டவுன் பிசினஸ். டெல்லியில் ஒரு பால் பண்ணை விலைக்கு வருகிறதாம். 9:30 என்று சொன்னார்கள். இந்த பிசினஸ் முடிந்ததும் மேற்கொண்டு போட்டு அதை மகள் பெயரில் அல்லது மாப்பிள்ளை பெயரில் வாங்கி போடலாம். மல்ஜி திட்டங்களோடு உறங்கி போனார். காலை 6:30 மணிக்கெல்லாம் எழுந்து ஜன்னல்களை திறந்து வைத்து யோகாசனம் செய்ய ஆரம்பித்தார் சேட்ஜி. இன்டர்காம் அழைத்தது. எடுத்தார். டெலிஃபோன் ரிப்பேர் செய்ய டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆள் வந்திருக்கிறான் என்றான் கூர்கா. அவனை உள்ள அனுப்பு. சேட் அறையை விட்டு வெளிவந்து படிகளின் உச்சியில் நின்று காத்திருந்தார். ஹாலுக்குள் வந்த யூனிஃபார்ம் அணிந்த, பேட்ச் அணிந்த, கையில் டூல்ஸ் பேக் கொண்ட ஊழியன் போனை தேட, அந்த போன் இல்ல, அது ஒர்க் பண்ணுது, மேலே வா. இங்க பெட்ரூம்ல இருக்கிற போன் தான் வேலை செய்யல. அவன் மேலே வந்தான். அறைக்குள் அவனை வழி நடத்தினார். போனை காட்டினார். அவன் போனை எடுத்து ஆராய ஆரம்பிக்க சேட்ஜி தன் யோகாசனத்தை தொடர்ந்தார். புத்தர் போல அமர்ந்து கொண்டு மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பித்தார். கண்களை மூடிக்கொண்டு. சார் என்ற குரலுக்கு கண்களை திறந்தார். டெலிபோன் ஊழியனான திலக் அவருக்கு மிக பக்கத்தில் இருந்தான்.
அவன் கையில் இருந்த துப்பாக்கி அவர் நெற்றி பொட்டை தொட்டது. எந்திரிங்க சேட். விடவிடத்தி எழுந்தார். அவரின் தொளதொள சட்டையை உயர்த்தி பெல்ட்டின் ஜிப்பை இழுத்து உள்ளே இருந்த 2 சாவிகள் கொண்ட வளையத்தை எடுத்தான். ஐயோ, என்ன செய்ய போற? ஒண்ணுமில்ல, பதறாதீங்க, நிம்மதியா குளிங்க. அவரை துப்பாக்கி முனையில் அறையுடன் இணைந்த பாத்ரூமுக்கு நடத்தினான். அவரை உள்ளே அனுப்பி, 1 நிமிஷம், இத வாசனை பார்த்துட்டு குளிங்க. திரும்பியவர் முகத்தில் பாடி ஸ்ப்ரே போல் இருந்த டின் பேக்கிங் எடுத்து அதன் மண்டையில் அழுத்தி ஊசி முனை துளை வழியே 1000 குட்டி துளி விஷக்கரைசலை சென்ட் போல பீச்சினான். சேட்ஜி தரையில் நழுவி விழுவதற்கு எடுத்துக்கொண்ட வினாடிகள் 42. பைப்புக்கு நேராய் வாளியை வைத்தான். பைப்பை திறந்து வைத்தான். கதவை லேசாக சாத்தி வைத்து அறைக்குள் வந்தான். இடது பக்க சுவரில் மாத காலண்டர் ஒன்று 2x4 சைஸில் தொங்க அதை கலட்டினதும் லாக்கர். 2 அடி உயரம், 1.5 அடி அகலம், பித்தளையில் சிறிய கைப்பிடி, நடு மத்தியில் 0 முதல் 9 வரை எண்களை கொண்ட 3 அடுக்கு எண் சக்கரங்கள், சிவப்பாய் ஓர் அம்புக்குறி. திலக் முதல் காரியமாக அந்த அறையின் கதவை சாத்தினான். குள்ளமாயிருந்த பிளாஸ்டிக் மோடா எடுத்து போய் லாக்கர் அருகில் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். தன் பேண்டின் இடது பாக்கெட்டில் இருந்து ஆயுதங்களை எடுத்தான். ஆரம்பித்தான் கிளவுஸ் அணிந்து. 12 நிமிடங்களாயின. 2 எண்களையும் அமைத்து 2 சாவிகளையும் போட்டு லாக்கரை திறப்பதற்கு. உள்ளே தந்த நிறத்தில் நீல் செவ்வக பிளாஸ்டிக் பெட்டி இருந்தது. தவிர 100 ரூபாய் கட்டுக்கள் 2ம் 50 ரூபாய் கட்டு 1ம் இருந்தன. பணம், பழைய கட்டுகள். சில வினாடிகள் யோசித்துவிட்டு பணத்தை எடுத்து டூல்ஸ் பைக்குள் போட்டுக்கொண்டான். பிளாஸ்டிக் பெட்டியை திறந்தான். உள்ளே சிவப்பு வெல்வெட் துணியில் தைக்கப்பட்ட சுருக்குப்பை. அதை திறந்து உள்ளே பார்க்க நெருக்கி அடித்துக்கொண்டு வைரங்கள், பட்டை தீட்டப்பட்டவை. மை காட், 65 லட்சம் இந்த சின்னஞ்சிறு கற்களுக்கு இப்போது என் கையில். திலக் தன் பிரமிப்பில் இருந்து வெற்றி சிலிர்ப்பில் இருந்து மீள சில நிமிடங்கள் ஆயின. சுருக்கு பையை மூடி அதே பிளாஸ்டிக் பெட்டியில் வைத்து பெட்டியையும் டூல்ஸ் பைக்குள் வைத்து கொண்டான். லாக்கரை முன்போல மூடினான். சாவிகளை பாத்ரூம் வந்து தரையில் அஷ்டகோணத்தில் படுத்திருந்த சேட்ஜியின் பெல்ட் ஜிப்பு திறந்து வைத்து மூடிவிட்டு போனுக்கு வந்தான். அதை தூக்கி அடிப்பிளேட்டை கலற்றி இவன் உத்தரவுப்படி செய்து வைக்கப்பட்ட கோளாறை சரி செய்து மீண்டும் பொருத்தினான். டயல் டோன் கிடைத்தது. வைத்தான். தன் பொருள்கள் எதையும் விட்டுவிடவில்லையே என்று ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டான். அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தபோது படிகள் ஏறி மேலே வந்தான் சமையல்காரன். கையில் ட்ரே, அதில் காப்பி. டெலிஃபோன் ரிப்பேர் செஞ்சிட்டேன், உங்க ஐயா குளிக்கிறாரு, சொல்லிடு என்று கூறிவிட்டு வேகமாக படி இறங்கினான் திலக். சமையல்காரன் காப்பியுடன் உள்ளே வந்து பாத்ரூமின் தண்ணீர் சத்தத்தில் குளிப்பதாய் நம்பி டீப்பாய் மேல் காப்பியை வைத்துவிட்டு, ஐயா காப்பி வச்சிருக்கேன் என்றான். வெளியேறினான் கதவை மூடிக்கொண்டு. திலக் ஊர்காவிற்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாலையில் விரைந்தான். அத்தியாயம் 4. சாம்சன் திலக்கை கட்டி தழுவினான். கூட்டணி அமைக்கும் கட்சி தலைவர்கள் மேடையில் செய்வதைப் போல. முதுகில் தட்டினான். முதல் மார்க் வாங்கினவனை வாத்தியார் தட்டுவதைப் போல. 2 கைகளையும் உற்சாகமாக பிடித்து கொண்டான். முதலிரவு இளைஞன் தன் மனைவியை பிடிப்பது போல. திலக், நீ கில்லாடி வாத்தியாரே. திலக் கஞ்சா நிரப்பின சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு, கமான், இப்போ அடுத்த திட்டம் சொல்லு சாம். நேத்து ராத்திரியே நான் மெட்ராஸ் கண்ணபிரான் கிட்ட பேசிட்டேன். அனுப்பி வை, வியாபாரம் முடிச்சு அனுப்புறேன்னுட்டான். நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு உன் பேர்ல மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. மெட்டல் ஸ்கேனரை எப்படி ஏமாத்த போற? அதெல்லாம் என் கையில விட்டுடு சாம். ஸ்கேனர் மூளை இல்லாத மெஷின், மனுஷன் படைச்சது. பெரிய சைஸ்ல யானைய படைச்சான் இறைவன். அதுக்கு 6 அறிவு கொடுத்திருந்தா மனுஷன் பூரா காலி. அதனால அறிவை குறைச்சான். அது மாதிரி என்னதான் எலக்ட்ரானிக் சிஸ்டம்னாலும் அதை ஏமாத்தவும் வித்தை இருக்கு. அதுக்கு அலர்ஜியா சில சமாச்சாரங்கள் இருக்கு. தங்கம் கொண்டு போக ஒரு வழி, வைரம் கொண்டு போக ஒரு வழி. உள்ளங்கைக்குள்ள அடக்கிடலாம் நம்ம வைரங்களை. இதை கொண்டு போக முடியலன்னா திலக் மீச வச்சுக்கவே லாய்க்கில்ல. ரைட், இந்தா, இது கண்ணபிரானுக்கு சொந்தமான பல வீடுகளில் ஒரு வீட்டோட அட்ரஸ். பிளாட்ஸ் சிஸ்டத்தில் 4வது மாடியில் உள்ள ஃப்ளாட். அங்கே யாருமே கிடையாது. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. ஃபோன் உண்டு. நீ மெட்ராஸில் இறங்கினதும் முதல்ல அப்படி இப்படி அலையணும். உன்னை யாராச்சும் ஃபாலோ செஞ்சா அவங்கள கத்தரிச்சு விட்டுட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் செஞ்சா பிளாட் சாவி உனக்கு அனுப்பி வைப்பாங்க. தங்கு, சரக்க பத்திரமா வச்சுக்கோ. கண்ணபிரான் பார்ட்டிஸ் கொண்டாடுவான். காமி, பேசு. நமக்கு 50 கிடைச்சாலும் சந்தோஷம். என்னை ஃபோனில் கன்சல்ட் பண்ணு. வெற்றிகரமாக முடிச்சுட்டு பணத்தோட வா. வர்றப்போ ரயிலில் வா. இன்னும் ஏதாச்சும் சந்தேகம்? உண்டு. கண்ணபிரான் எப்படிப்பட்ட ஆசாமி? அவனை முழுசா நம்பலாமா? கத்தியும் வெட்டிக்கிறதில்ல. அவனும் நம்மளை மாதிரி ஆசாமி தான். 4 வருஷமா எனக்கு பழக்கம். இதுவரை 3 டீலிங் முடிச்சிருக்கேன் அவன் மூலமா. ஆனால் எதுக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
வளர்த்த நாயே கடிக்கிறதும் உண்டு, செக்யூரிட்டியே நம்மளை சுடுறதும் உண்டு. சரி, நம்ம விகிதாச்சாரம் இன்னும் பேசலையே சாம். சொல்லு. துப்பு கொடுத்து பிளான் போட்டு கொடுத்து விற்க ஏற்பாடும் செஞ்சிருக்கேனா? துணிச்சலா எடுத்துட்டு வந்திருக்கிற நீ எப்படி பிரிச்சுக்கலாம்? நீ சொல்லு. இல்ல, நீயே சொல்லு திலக். நோ, நீ சொல்லிடு. 50-50 அப்படியா சொல்ற? ஏன், சரியா படலையா? பயங்கரமான ரிஸ்க் எனக்கு. எடுத்துட்டு வந்ததும் இப்ப எடுத்துட்டு போறதும் நான். ஒவ்வொரு வினாடியும் திகில் வினாடி. என்ன எதிர்பார்க்குற? 75-25. என்ன திலக் இது? நியாயமா படலையே எனக்கு. இங்கே சரக்கு இருக்குன்னு சொன்னது நான் தானே. இதுக்காகவே 10 பேருக்கு மேல அங்கங்க ஊடுருவ விட்டுருக்கேன். திலக் இல்லைன்னாலும் இந்த காரியத்தை வேற ஒருத்தனை வச்சு முடிச்சுக்க முடியாதா? சாம், நமக்குள்ள வருத்தம் வரக்கூடாது. நீ சொன்னபடியே பாதி பாதி, அதே மாதிரியே பிரிச்சுக்கலாம். இருவரும் கை குலுக்கி கொண்டார்கள். மீண்டும் கட்டி பிடித்து கொண்டார்கள். புறப்பட்டான் திலக். தன் ஃபியட்டை ஓட்டினான். வீட்டுக்கு வந்தான். போன் எடுத்தான். சென்னைக்கான கோட் எண்களை சுழற்றிவிட்டு 5 ஸ்தான எண்களை சுழற்றினான். ஹலோ, எவர்கிரீன் பியூட்டி பார்லர், மிஸ் பிரீத்தி ப்ளீஸ் என்றான். ஹலோ, பிரீத்தி ஹியர். திலக் பேசுறேன். ஹாய். அப்படியே காதுலேருந்து ரிசீவரை இறக்கி கன்னத்தில் வச்சுக்கோ. ஆச்சா, இந்தா வாங்கிக்கோ. எப்படி இருக்க திலக்? ஃபைன். எங்கேருந்து பேசுகிற? பம்பாய் தான். நாளைக்கு ராத்திரி மெட்ராஸில் இருப்பேன். நிஜமா? ரீல் விடாத. நிஜமா. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? சொல்லு, நான் வரேன். வரவேணா, நான் உன்னை தேடி வரேன். வீட்டிலேயே இரு. ஷியூர். நாளன்னைக்கு என் பர்த்டே, நினைவிருக்கா? மறப்பேனா? என்ன ப்ரெசன்ட் வேணும் சொல்லு. நீ. அப்புறம் மறுபடி நீ. வீட்டில் அம்மா ஊரில் இல்லையா? இருக்காங்க. சோ வாட்? நம்ம விஷயம் அவங்களுக்கு தெரியுமே. திலக், எத்தனை நாள் தங்குவ? சொல்ல முடியாது. 2 நாள், 3 நாள், 4 நாள். ஒரு வேலையா வரேன். அது முடிஞ்சதும் புறப்பட்டுடுவேன். எங்க தங்குற? வந்து சொல்றேன். உன்னோட செஸ் விளையாடி ரொம்ப நாளாச்சு. டைம் இருந்தா விளையாடலாம். அப்புறம் நேரில் தான். சரி வா, காத்திருக்கேன். திலக் வைத்து விட்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். பிரீத்திக்கு பரிசு பொருள் வாங்க உடனே புறப்பட்டான். அத்தியாயம் 5. ஆயிரக்கணக்கான மேல்தட்டு கீழ்த்தட்டு மெட்ராஸ் என்கிற சென்னை 10x10x10 விளக்கு பகுதியில் 6 மாடி கட்டிடம். அதில் 3வது மாடி. அதில் 8 அலுவலகங்கள். அதில் சாலை பார்த்த அலுவலகம் கண்ணபிரான் உடையது. கண்ணபிரான் ஏசுபிரானுக்கு எதிர்குணங்கள் கொண்டவர். சுல்தான் செருப்பை பெங்களூர் கண்காட்சியில் திருட முயன்று அறிமுகமான நோட்டோரியஸ் ஆசாமி. கண்ணபிரானின் டைரி குறிப்பில் நிறைய காயங்கள், கரன்சிகள், ரத்தம், ரத்தினம் எல்லாம் உண்டு. தன் அலுவலக அறையில் 2 பேரோடு பேசிக் கொண்டிருந்த கண்ணபிரான் ஒலித்த டெலிபோனை இடக்கையால் எடுத்தார். ஹலோ, கண்ணபிரான் பேசுறேன். பம்பாயிலிருந்து சாம்சன் பேசுறேன். கண்ணபிரான் உடனே கையசைத்து எதிரே நின்றவர்களை வெளியே போகச் சொல்லிவிட்டு, சொல்லுங்க சாம்சன், இன்னைக்கு தானே திலக் புறப்படுறாரு? ஆமா, ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் மறுபடி போன் செய்யறேன். சொல்லுங்க சாம்சன். திலக்க நான் முழுக்க நம்ப தயாரா இல்ல. அப்புறம் ஏன் அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறீங்க? நல்லவன் தான், ஆனா வழக்கமா எதுலையும் பாதி பாதி பங்கு பிரிச்சுக்கிறவன். இந்த தடவை அதிகம் கேட்டு அப்புறம் பாதிக்கு சம்மதிச்சான். அதனால அவன் மேல ஒரு கண் நீங்க வச்சுக்கணும். எனக்காக செஞ்சிடலாம். மற்றபடி திட்டத்துல மாற்றம் இல்ல. வந்து இறங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். பிளாட் சாவி ஒப்படைங்க. வியாபாரத்தை வெற்றிகரமா முடிச்சு அனுப்பி வைங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வைக்கவா? வைத்தார். குண்டூசி எடுத்து பல் குத்தி கொண்டே யோசித்தார். சுழல் நாற்காலியில் ஒரு முறை முழு வட்டம் அடித்தார். பெல் அடிக்க உள்ளே வந்தான் மார்ட்டின். இப்படி வா, பம்பாயிலிருந்து வைரம் விற்க திலக்க சாம்சன் அனுப்புறான்னு சொன்னேன் இல்ல? ஆமா சார். அந்த திலக்க லேசா சந்தேகப்படுறானா சாம்சன். அதனால அவனை கண்காணிக்க சொல்லி இப்போ ஃபோன் செஞ்சான். கண்காணிச்சிடலாம் சார். மண்டு பையா, உனக்கு உடனே வேற ஒரு குறுக்கு திட்டம் உதிக்கலையா? மார்ட்டின் நடுத்தலையை ஒற்றை விரலால் சொரிந்து கொண்டான். இந்த வியாபாரம் முடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் மார்ட்டின்? 10% சார். 100% கிடைக்கணும்னா என்ன செய்யணும் சார் என்று வாய் பிளந்தான். தகிடு தத்தம் செய்யணும். சாம்சனுக்கு இதுவரைக்கும் 3 டீலிங் முடிச்சு கொடுத்துருக்கேன். நேர்மையா, எல்லாம் சின்ன தொகைகள். இப்போ கிட்டத்தட்ட 1/2 கோடி. சாம்சனுக்கு என் பேர்ல பரிபூர்ண நம்பிக்கை. வைரம் விற்க அனுப்புற திலக் மேல நம்பிக்கை இல்ல. இதை வச்சு விளையாடணும் மார்ட்டின். யோசனை சொல்லு பார்க்கலாம். சொன்னா செயல்படுத்துவேன் சார். சொந்தமா யோசனை பண்ற வேலையெல்லாம் எனக்கு தராதிங்க. சொல்றேன், யோசனை பண்ணி அட்டகாசமான திட்டம் சொல்றேன் என்றார் கண்ணபிரான். கடிதங்கள் கட் செய்யும் பேப்பர் கட்டரை எடுத்து ஷேவ் செய்த தன் தாடையில் சுரண்டி கொண்டு யோசிக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 6. இரவு 9:10க்கு போயிங் விமானம் பனியை கிழித்து கொண்டு மீனம்பாக்கத்தில் ஓடுதளத்தில் டயர் கால்களை பதித்து ஓடியது. திரும்பியது. நின்றது. என்ஜின்கள் அணைந்த பிறகும் இறக்கைகள் சுழன்று நின்றன. திலக் ஸ்கூல் பையன் வைத்திருக்கும் பை போல முதுகில் ஒரு லெதர் பை, கையில் ஒரு சூட்கேஸுடன் இறங்கினான். கட்டட நுழைவாயிலை அடைந்து வெளிப்பட்டு உடனே வெளியேறாமல் லவுன்ஸில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான்.
குனிந்து ஷூ லேஸை கட்டும் சாக்கில் குளிர்கண்ணாடி வழியாக தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான். நிதானமாக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டு முகத்தை திருப்பாமல் விழிகளை ஓட்டி சுற்றிலும் கவனித்தான். இவனோடு விமானத்தில் இருந்து இறங்கியவர்களில் முக்கால்வாசி பேர் வெளியேறிவிட்டார்கள். மேலும் சில நிமிடங்கள் சிகரெட் புகைத்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்திருந்தான். பிறகு எழுந்தான், வெளியே வந்தான். ஒரு டாக்ஸியை அணுகி இவனே மீட்டரை மடக்கிவிட்டு உள்ளே அமர்ந்தான். எங்க போகணும் சார்? முதல்ல மவுண்ட் ரோடு போ, பிறகு சொல்றேன். டாக்ஸி புறப்பட்டது. அதே விமானத்தில் வந்தவன் முகமது யூசுப். யூசுப் ஒல்லியாய் உயரமாய் இருந்தான். தாடி வைத்திருந்தான். சுருள் தலை, கோட் சூட், டை, கையில் பிரீஃப்கேஸ். யூசுப் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்து காத்திருந்த பிரைவேட் டாக்ஸிகளில் குறிப்பிட்ட எண்ணுடைய காரை அவசரமாக தேடினான். கண்டுபிடித்து நெருங்கினான். டிரைவரிடம், ராஜ் கேப்ஸா என்றான். ஆமா, உங்க பேர் முகமது யூசுப்? ஆமா, வண்டியை எடுங்க என்று பின் சீட்டில் அமர்ந்து கொண்டு, டிரைவர், அதோ போகுதே ஒரு டாக்ஸி, அதை விடாம ஃபாலோ செய்யணும். ஆனா இந்த வண்டி ஃபாலோ செய்யறது தெரியக்கூடாது, அவ்வளவு கச்சிதமா ஃபாலோ செய்யணும் என்றான். அதே சமயம் திலக் ஏறி சென்ற டாக்ஸியை குறிவைத்து கண்ணபிரான் அனுப்பி வைத்த நபர் ஜெயபால் தன் முகத்தை பாதி மறைக்கிற ஹெல்மெட் அணிந்து பைக்கில் புறப்பட்டான். திலக் சுவாரஸ்யமாக சிகரெட் புகைத்தான். மவுண்ட் ரோடு வந்ததும் நேராய் செலுத்தச் சொல்லி போஸ்ட் ஆபீஸ் வாசலில் நிறுத்தச் சொல்லி இறங்கி கொண்டான். உள்ளே வந்து பொது தொலைபேசியை உபயோகித்தான். ஹலோ, கண்ணபிரான் பேசுறேன். வணக்கம் சார், திலக் பேசுறேன். வணக்கம், வந்துட்டியா? எங்கேருந்து பேசுற? மவுண்ட் ரோடு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து. எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லை சார். நீ தங்க போகிற ஃப்ளாட் அட்ரஸ் தெரியுமில்ல? தெரியும் சார், பெல்ஸ் ரோட்டில். அதான் அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் பவ்யா ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்கு, அங்கே வா. ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இரு, ஆள் கொண்டாந்து சாவி கொடுப்பான், போய் தங்கு. பத்திரமா சரக்க வை, நிம்மதியாக தூங்கு. காலையில் 10 மணிக்கு ஒரு பார்ட்டியோட வரேன். என்ன பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் செய். சரி சார். திலக் வெளியே வந்து டாக்ஸியில் ஏறிக்கொண்டான். பெல்ஸ் ரோடு போகணும். டாக்ஸி அண்ணா சாலையை சுற்றி வலப்புறம் திரும்பி வாலாஜா ரோட்டில் ஓடியது. தூரம் விட்டு காரில் முகமது யூசுஃபும் பைக்கில் ஜெயபாலும் தொடர்ந்தனர். திலக் பவ்யா ரெஸ்டாரண்ட் வாசலில் இறங்கி டாக்ஸியை அனுப்பினான். கதவு தள்ளி குளிர் அறைக்குள் வந்து பையும் சூட்கேஸும் தன் காலருகே வைத்துக்கொண்டு மெனு கார்டை புரட்டினான். வந்த வெயிட்டரிடம் 2 ஐட்டங்கள் ஆர்டர் செய்துவிட்டு சங்கீதத்தை ரசித்து கொண்டே தனக்கு பிறகு ஹோட்டலுக்குள் வந்தவர்களில் யாராவது தன்னை கவனிக்கிறார்களா என்பதை கவனித்தான். கண்ணபிரான் அனுப்பிய ஜெயபாலுக்கு ஏற்கனவே உத்தரவு தரப்பட்டிருந்தது. திலக்கை தொடரவும் அவன் பவ்யா ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்ததும் 15 நிமிடங்கள் காத்திருக்கவும் அதன் பிறகு அவனை அணுகி பிளாட் சாவி கொடுக்கவும். ஜெயபால் அந்த 15 நிமிடங்களை இப்போது ரெஸ்டாரண்ட் எதிரில் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு கரைத்து கொண்டிருந்தான். முகமது யூசுப் அந்த ஹோட்டலில் திலக்கை பார்க்கும் வகையில் அமர்ந்து ஒரு கட்லெட்டும் காப்பியும் ஆர்டர் செய்துவிட்டு மெனு கார்டை பாடப்புத்தகம் போல படித்து கொண்டிருந்தான். அவ்வப்போது சந்தேகம் வராத வகையில் நேர்த்தியாக திலக்கை கவனித்து கொண்டான். 15 நிமிடங்கள் கழித்து ஹோட்டலுக்குள் வந்து திலக் மேசையில் எதிர் நாற்காலியில் அமர்ந்தான். ஜெயபால், மிஸ்டர் திலக் என்றான் மெல்லிய குரலில். ஆமா, பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல, இந்தாங்க. ஓர் ஒற்றை சாவியை மேஜை மேல் வைத்து அவன் பக்கம் தள்ளினான். திலக் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். வேற ஏதாவது உதவி வேணுமா? வேணாம். பாதுகாப்புக்கு ஆயுதம் ஏதாவது இருக்கு? உங்களை ஃப்ளாட்டில் விட்டுட்டு போகட்டுமா? வேணாம், பக்கம்தானே, எனக்கு தெரியும், நான் போய்க்கிறேன். 5 நிமிடங்கள் கழித்து பில்லுக்கு பணம் வைத்துவிட்டு திலக் புறப்பட்டான். முகமது யூசுப் தயாரானான். திலக் சூட்கேஸுடன் தோளில் பையுடன் சாணக்கியா அபார்ட்மெண்ட்ஸ் நோக்கி நடந்தான். வழியில் சிகரெட் வாங்கி கொண்டான். 1/2 பாட்டில் விஸ்கி வாங்கி கொண்டான். சாணக்கியா அபார்ட்மெண்ட்ஸ் அதிகம் இருளை விரும்பியிருந்தது. மொத்தம் 4 மாடிகள். ஒரு மாடியில் 4 வீடுகள். மொத்தம் 16 வீடுகள். அதில் 3 ஜன்னல்களில் மட்டுமே தற்சமயம் வெளிச்சம் தெரிந்தது. அபார்ட்மெண்ட்டில் மொட்டை மாடியில் 10க்கும் மேற்பட்ட ஆண்டனாக்கள். கீழே 3 கார்கள், 7-8 ஸ்கூட்டர்கள் ஓரங்கட்டி உறங்கிக் கொண்டிருந்தன. வாட்ச்மேன் என்று யாரும் இல்லை. லிஃப்ட் இல்லை. 2 இடங்களில் மாடிப்படிகள் இருந்தன. 45 டிகிரி சாய்வில் மடங்கி மடங்கி மேலே சென்றன. திலக் மாடிப்படிகளில் ஏறினான். சிமெண்ட் படிகளில் இருந்த மண் துகள்களில் இவன் ஷூ கால்கள் பதிந்து சரக் சரக் என்று சத்தம் எழுப்பின. 4வது மாடி வந்தான். இடக்கோடியில் இருந்த தன் பிளாட் வாசலுக்கு வந்து அதன் உரிமை உள்ள சொந்தக்காரன் போல சாவி போட்டு திறந்தான். உள்ளே வந்து கதவை சாத்தி கொண்டான். லேசான வெளிச்சத்தில் சுவிட்ச் போர்டு தேடி வரிசையாக எல்லா சுவிட்சுகளையும் போட்டான். 2 டியூப் லைட்டுகள், 2 அலங்கார விளக்குகள் எரிந்தன. ஃபேன் சுழலத் தொடங்கியது. கச்சிதமான ஹால், வயர் பின்னிய மர சோஃபா, மர நாற்காலிகள், ஃபோன்,
டீபாய், திரைச்சீலைகள், ஒரு பெட்ரூம், அதனுடன் இணைந்த பாத்ரூம், கிச்சன். அவ்வளவே. 2 அல்லது 3 பேர் குடும்பத்திற்கு கச்சிதமான ஃப்ளாட். படுக்கை அறையில் மெத்தை, தலையணைகள் இருந்தன. பாத்ரூமில் வாளி, மக் இருந்தன. சமையலறை காலியாக இருந்தது. கண்ணபிரான் இந்த வீட்டை ரகசிய காரியங்களின் ஆலோசனைகளுக்காகவும் இரவு கேளிக்கைகளுக்காகவுமே வாங்கியிருக்க வேண்டும் என்று நினைத்தான். சூட்கேஸையும் பேக்கையும் படுக்கை அறையில் கட்டில் மேல் வைத்துவிட்டு முன்ஹால் வந்து போன் எடுத்தான். சுழற்றினான். ஹலோ என்றது முரட்டு பெண் குரல். வணக்கம்மா, திலக் பேசுறேன். அட, நீங்களா தம்பி? இருங்க, பிரீத்திய பேச சொல்றேன். ஹாய் திலக் என்றாள் பிரீத்தி. ஹாய், என்ன செய்ற? காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்காக. எப்போ வந்த? இப்பதான் 1 மணி முன்னால. எங்கேருந்து பேசுற? ட்ரிப்ளிகேன். எந்த லாட்ஜ்? லாட்ஜ் இல்லை, ஃப்ளாட்ஸ். வரியா? வரட்டுமா? ரொம்ப டைம் ஆச்சு பிரீத்தி, நாளைக்கு சந்திக்கலாமே. 10 மணிக்கு எனக்கு வேலை இருக்கு. ஸோ 8 மணிக்கு வரேன். டிஃபன் உங்கள் வீட்டில், உடனே கலந்துக்கிறேன். ஈவினிங் மறுபடி சந்திக்கலாம். ரைட், ஏமாத்திராத. 8 மணிக்கு கரெக்டாக வந்துரு. அம்மாவை உனக்கு பிடிச்ச டிஃபனாக செய்ய சொல்கிறேன். ஃபுல் மீல்ஸ். நீ இருக்கிறப்போ டிஃபன் என்ன டிஃபன்? வேற என்ன? ஒழுங்கா தூங்கு. குட் நைட். குட் நைட் பிரீத்தி. ரிசீவரை வைத்தான். காலையில் பிரீத்தியை சந்திக்கும் போது பரிசு பொருளுடன் கூடவே பர்த்டே கேக்கும் எடுத்துச் சென்றால் நன்றாயிருக்கும் என்று நினைத்தான். ஹோட்டல் 7 ஸ்டாரில் பேக்கரி பிரிவு உண்டு. ஃபோன் செய்து ஆர்டர் செய்தால் ரெடி செய்து வைப்பார்கள். திலக் டெலிஃபோனுக்கு அடியில் இருந்த புத்தம்புதிய டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து 7 ஸ்டார் ஹோட்டலின் எண்ணை தேடினான். கிடைத்ததும் ஒரு துண்டு காகிதத்தில் குறித்து கொண்டு புத்தகத்தை மூடிவிட்டு எண் பார்த்து டயல் செய்தான். ஹோட்டல் 7 ஸ்டார், ரிசப்ஷன் என்று குரல் கேட்டது. சார், பர்த்டே கேக் ஆர்டர் தரணும். வெயிட், வேற கனெக்ஷன் தரேன். தரப்பட்டதும் 2 கிலோவில் தேவை என்றான். மேலே ஹாப்பி பர்த்டே பிரீத்தி என்று எழுதச் சொன்னான். 20 கேண்டில்ஸ் வைக்க சொன்னான். காலையில் 7:30க்கு வந்து பணம் தந்துவிட்டு டெலிவரி எடுத்துக்கொள்வதாக சொன்னான். வைத்தான். மறுபடி படுக்கை அறைக்கு வந்தான். சூட்கேஸை திறந்து தந்த நிற பிளாஸ்டிக் பெட்டியை பேண்ட் மடிப்புக்குள்ளிருந்து எடுத்தான். திறந்து உள்ளே சிவப்பு வெல்வெட் சுருக்குப்பை இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். மூடினான். எங்கே வைக்கலாம் என்று சில வினாடிகள் யோசித்தான். கண்களை சுழற்றினான். சுவரில் பெண்டுலம் ஆடும் ஒரு சீக்கோவால் கிளாக் மாட்டப்பட்டிருந்தது. தீர்மானித்த திலக் ஸ்டூல் எடுத்து போட்டு வால் கிளாக்கின் கதவை திறந்து பெண்டுலம் பின்னால் இருந்த இடத்தில் வைத்து மூடி கீழே நின்று பார்க்க பிளாஸ்டிக் பெட்டியை பெண்டுலம் சுத்தமாக மறைத்திருந்தது. திலக் வாங்கின விஸ்கி பாட்டிலை திறந்தான். 2 மடக்கு ராவாக குடித்தான். டெலிஃபோன் ஒலித்தது. வந்து எடுத்தான். கண்ணபிரான் பேசுறேன். திலக்கா? ஆமா சார். என்னப்பா, இடம் சௌகரியமா இருக்கா? இருக்கு சார். பொருளை பத்திரமா வை. சூட்கேஸ்ல எல்லாம் வச்சுக்காத. தெரியும் சார், எடுத்து பத்திரப்படுத்திட்டேன். வெரி குட். காலையில் 10 மணிக்கு சரியா வந்துடுறேன், ஒரு பார்ட்டியோட. வாங்க. வைத்தான். உடனே அடித்தது. எடுத்தான். பம்பாயிலிருந்து சாம்சன் பேசுறேன் திலக். சொல்லு சாம்சன். நிம்மதியா வந்து சேர்ந்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பிரச்சனை பண்ணிட்டியே முட்டாள். என்ன சொல்ற? 25,000 ரொக்கமும் எடுத்தியா லாக்கர்ல? வந்து ஆமா, அதுக்கு என்ன? அறிவு இருக்கா உனக்கு? அந்த பணம் மட்டும் கொள்ளை போனதா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சேட்டு. நாய் வந்து ரேகை பொறுக்கி தீவிரமா இறங்கிட்டாங்க. போலீஸுக்கு போக சந்தர்ப்பம் கொடுத்துட்ட. அடடா, சாரி, வெரி வெரி சாரி. அது மட்டும் இல்ல, சேட்டு பிரைவேட்டாவும் ஒரு ஏஜென்சியை அணுகி இருக்கான். நான் ஃபாலோ அப் செஞ்சு சேகரித்த தகவல் படி அந்த ஏஜென்சியை சேர்ந்த ஒரு நபர் நீ பயணம் செஞ்ச அதே விமானத்துல பயணம் செஞ்சிருக்கான். அப்படியா? அதனால வியாபாரம் எதுவும் இப்ப வச்சுக்க வேணாம். உடனடியா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ தங்கி இருக்கிற இடத்த விட்டு புறப்பட்டுடு. சரக்க பத்திரமா எடுத்துக்கிட்டு 10 நாளைக்கு தலைமறைவா எங்கேயாவது போயிட்டு அப்புறம் பம்பாய் வந்துரு. வியாபாரம் அதுக்கு பிறகு வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? புரியுது. சரி, நாளைக்கு புறப்படுறேன். 2 நாள் கழிச்சு நீ இருக்கிற இடத்த எனக்கு தெரிவி. கண்ணபிரானுக்கு நான் தகவல் சொல்லிடுறேன். வச்சுடு. போனை வைத்த திலக்கிற்கு சில வினாடிகள் எதுவுமே புரியவில்லை. என்னோடு பயணம் செய்தானா? யார்? அப்படியென்றால் நிச்சயம் எனக்கே தெரியாமல் என்னை தொடர்ந்திருப்பான். ஏஜென்சியை சேர்ந்தவன் என்றால் திறமைசாலியாக இருப்பான். அதனால் நிச்சயமாக இந்த வீட்டிற்குள் நான் வரும் வரை என்னை சாமர்த்தியமாக தொடர்ந்திருப்பான். ச, மறுபடி ஓட வேண்டுமா? எங்கே போவது? நாளைக்கு பிரீத்தியின் பர்த்டே. அவளுடன் மாலையில் உல்லாசமாய் ஊர் சுற்ற போட்டிருந்த திட்டம் அவ்வளவுதான். அதைவிட மாஸ்டர் பிளான் ஒன்று சிந்தித்து வைத்திருந்தேனே. என் உழைப்புக்கு 75% பங்கு தர மனதில்லாத சாம்சனுக்கு இந்த வைர விற்பனையில் சரியாக பட்டை நாமம் சார்த்த ஒரு தனித்திட்டம் தயாரித்தேனே. கண்ணபிரான் மேல் பழி போட்டு தப்பிக்க நினைத்தேனே. அதையெல்லாம் செயல்படுத்த விடாமல் இப்போது கரடியாய் ஒருத்தன் வந்து விட்டானே. போலீசிடம் சேட்டு போக மாட்டான் என்று நினைத்தது தப்பு. அந்த பணத்தில் கை வைத்தது தப்பு. வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. அத்தியாயம் 7. திலக் வாசலை அணுகும் முன்பு பேண்ட் பாக்கெட்டில் கத்தியை தொட்டு பார்த்து கொண்டான்.
கதவில் வெளியில் இருப்பவரை பார்ப்பதற்கு வசதியாக மேஜிக் ஐ இல்லை. அதனால் கதவை மிக லேசாக திறந்து, யாரது என்றான். சார், பக்கத்து பிளாட்ல இருக்கேன். எங்க அப்பாவுக்கு நெஞ்சுவலி, டாக்டருக்கு உடனடியா போன் செய்யணும், ப்ளீஸ் சார் என்றது கெஞ்சல் குரல். முட்டாள்தனமாக முற்றிலும் கதவை திறந்த வினாடி உள்ளே காட்டுத்தனமாக நுழைந்த முகமது யூசுப் தன் தலையால் மாடு போல் திலக்கின் நெஞ்சில் முட்டினான். பின் காலால் கதவை சாத்தினான். அந்த அதிரடி தாக்குதலை கொஞ்சமும் எதிர்பார்க்காத திலக் மல்லாந்து தரையில் விழுந்து மீண்டும் எழுவதற்கு முன்பு அவன் நெஞ்சில் தன் ஷூ காலால் மிதித்து கொண்டு நின்ற முகமது யூசுப் கையில் இப்போது ரிவால்வர் இருந்தது. கமான், எந்திரிடா. தடுமாறி எழுந்தான் திலக். கையை தூக்கு, இது கண்டிப்பா சுடுற துப்பாக்கி. கைகளை தூக்கி நின்றான் திலக். யூசுப் அவன் சட்டை பேண்ட் பாக்கெட்டுகளில் தடவி அந்த கத்தியை எடுத்து தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அந்த ஹாலை பார்வையால் தடவிவிட்டு அவனை படுக்கை அறைக்கு நடத்தி சென்றான். எங்க வச்சிருக்க கொள்ளையடிச்ச வைரங்களை? கொள்ளையா? வைரமா? ரிவால்வரால் அவனை குறிபார்த்து கொண்டே முகமது யூசுப் கட்டில் மேல் இருந்த சூட்கேஸை திறந்து பொருள்களை கலைத்து தேட ஆரம்பித்தான். பிறகு அந்த லெதர் பையை ஆராய்ந்துவிட்டு நிமிர்ந்தான். டேய், சேட் வீட்ல நீ கொள்ளையடிச்ச வைரத்தை பத்தி கேக்குறேன். எங்க எடுத்து வச்சிருக்க? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? அமைதியாக நின்றான் திலக். யூசுப் திலக்கின் கத்தியை எடுத்து விரித்து கொண்டு ஒரு கையில் ரிவால்வர் ஒரு கையில் கத்தியுடன் அவனை அணுகி, இது ஒரேடியா கொல்லும், இதுல கொஞ்சம் கொஞ்சமா கொல்லலாம் என்று பேசிக்கொண்டே சட்டென்று கத்தியை விசிறி திலக்கின் புஜத்தில் லேசாக கீறல் போட சட்டையையும் கொஞ்சம் சதையையும் கிழித்து ரத்தம் கொப்புளிக்க வைத்ததில் அம்மா என்று கையை பிடித்து கொண்டான் திலக். இப்படி உங்க அம்மாவை ஆசையா நீ கூப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுதோ? உன் உடம்பு பூரா கீறல் போட்டு இன்னும் சில தடவை உங்க அம்மாவை கூப்பிட வைக்கட்டுமா? வேணாம், ப்ளீஸ் வேணாம். அப்ப சொல்லிடு, வைரம் எங்க? திலக் எச்சில் விழுங்கினான். ஒரு தடவை வால் கிளாக்கை பார்த்து கொண்டான். அதை கவனித்து விட்ட யூசுப், 5 தடவை அந்த வால் கிளாக்கையே பார்த்துட்ட கண்ணா, என்ன விசேஷம் அதுல? யூசுப் ஸ்டூல் எடுத்து போட்டு ஏறி ஒரு கை ரிவால்வர் திலக்கை குறிபார்த்து கொண்டே இருக்க வால் கிளாக்கின் கதவை திறந்து அந்த பிளாஸ்டிக் பெட்டியை பார்த்து விட்டான். அதானே பார்த்தேன் என்று அதை எடுத்துக்கொண்டு இறங்கினான். ஒரு கையாலேயே அதை திறந்து உள்ளே பார்த்தான். 32 வைரங்களும் சாதுவாக நெருக்கி அடித்து படுத்திருக்க மூடி பேண்ட் பாக்கெட்டில் செருகி கொண்டான். இது அநியாயம். சிரமப்பட்டு கொள்ளையடிச்சதுனா இப்ப தட்டி பறிக்காத. யார் நீ? நாம பங்கு போட்டுக்கலாம், அதான் நியாயம். இப்போ உன்னை சுட்டுட்டு போகலாம்னு நினைச்சேன். ஆனா நீ சிரமப்பட்டு கொள்ளையடிச்சிருக்க. உழைப்புக்கு மதிப்பு தரவன்னா, அதனால உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன் என்று நெருங்கின யூசுப் திலக் எதிர்பாராத வினாடியில் அவன் கழுத்தில் கையை கூராக்கி வெட்டினான். திலக் அந்த வெட்டலின் நினைவுகளில் கூர்ந்து உடனே கண்கள் செருக மூர்ச்சையாகி மடங்கினான், விழுந்தான். யூசுப் டெலிபோன் வயரை துண்டித்தான். கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். பவ்யா ரெஸ்டாரண்டில் பிளாட் சாவியை கொடுத்துவிட்டு திலக் புறப்பட்டு போனதும் ஜெயபால் அங்கிருந்தே போன் செய்து கண்ணபிரானிடம் பேசி சாவி ஒப்படைத்ததை தெரிவித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவனுக்கு தரப்பட்டது புதிய வேலை. சாணக்கிய அபார்ட்மெண்ட்ஸ்ல திலக் தங்கும் பிளாட்ஸ் பார்வையில படும் விதமா எங்கேயாவது ஓரமா இருந்து கண்காணி. திலக் யாரையாவது சந்திக்க போனா தொடர்ந்து போ. யாராவது சந்திக்க வந்தா அப்படி வர்றவங்க யாருன்னு கண்காணி. அதன்படி தன் மோட்டார் பைக்கை ஒரு நிழலில் நிறுத்திவிட்டு சாலையோரமாய் ஒரு குத்துக்கல்லில் அமர்ந்து கவனித்த போதுதான் யூசுப் உள்ளே சென்றது நிகழ்ந்தது. மறுபடி யூசுப் வெளியே வந்ததையும் ஜெயபால் கவனித்தான். யூசுப் 4 மாடிகளிலும் படிகளில் இறங்குவதை இங்கிருந்து நிழலுருவமாய் பார்க்க முடிந்தது. திலக்கை யாரோ சந்தித்துவிட்டு திரும்புகிறார்கள். தனக்கிட்ட கட்டளைப்படி இந்த ஆசாமியை தொடர வேண்டும் என்பதை தீர்மானித்த ஜெயபால் தன் பைக்கை நோக்கி நடந்தான். யூசுப் காலனியை விட்டு வேக நடையில் விலகினான். முக்கிய சாலைக்கு வந்து காத்திருந்த அம்பாசிடரில் ஏறிக்கொண்டு போப்பா சீக்கிரம் என்றான். கார் புறப்பட்டது. தூரத்தில் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய ஜெயபால் முயல சோதனையாக அது ஸ்டார்ட் ஆக மறுத்தது. மீண்டும் மீண்டும் பதற்றமாக முயன்றும் அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை. முன் சென்ற காரின் எண்ணை மனதில் பதித்து கொண்டு மீண்டும் முயன்று தோற்றான். அத்தியாயம் 8. வேகமாக சென்று கொண்டிருந்தது முகமது யூசுப் அமர்ந்திருந்த கார். யூசுப் பின்சீட்டில் வைத்திருந்த சூட்கேஸை திறந்தான். பேண்ட் பாக்கெட்டில் இருந்து மதிப்புமிக்க பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்தான். உள்ளே வைத்து மூடினான். நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். அதை 4வது இழுப்பு இழுத்தபோது எதிரே வந்த லாரி மீது கார் பயங்கர சத்தத்துடன் மோதியது. அத்தியாயம் 9. திலக்கிற்கு சுயநினைவு வந்தபோது கழுத்து விண்ணென்று வலித்தது. புஜத்தில் ரத்தம் வழிந்து உறைந்து போயிருந்தது. படுத்த நிலையிலேயே கண்களை மட்டும் முதலில் திறந்தான். கலங்கலான காட்சி மெதுவாக தெளிந்தது. பெரிய முயற்சியின் பேரில் எழுந்து அமர முடிந்தது. மணிக்கட்டில் நேரம் பார்த்தான். இரவு 1 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது.
2 மணி நேரத்திற்கு முன்னால் நிகழ்ந்தவற்றை இப்போது முழு அளவில் உணர முடிந்தது. திலக் வலிக்கிற புஜத்தை பற்றி கொண்டு எழுந்து கொஞ்சம் தடுமாறி டெலிபோனை அடைந்தான். ரிசீவரை எடுத்தான். டயல் டோன் கிடைக்கவில்லை. வயர் துண்டிக்கப்பட்டிருப்பதை பிறகுதான் உணர்ந்தான். ஒரு டவல் எடுத்து போர்த்தி கொண்டு மணிப்பர்ஸ் எடுத்துக்கொண்டு பிளாட்டை பூட்டிக்கொண்டு மெதுவாக கீழே இறங்கினான். முக்கிய சாலைக்கு வந்தான். ஒரு ஆட்டோ பிடித்து அருகில் இருக்கும் 24 மணி நேரமும் இயங்கும் ஆஸ்பத்திரி வந்து சேரில் அமர்ந்தபடியே முகத்தில் புத்தகம் விரித்து கொண்டு உறங்கின டாக்டரை எழுப்பினான். போலீஸ் கேஸ் இல்லை என்று சமாதானப்படுத்தி கைக்கு மருந்தும் கட்டும் போட்டு ஊசியும் குத்தி கொண்டான். பணம் தாராளமாக கொடுத்தான். டாக்டரின் அனுமதி பெற்று டெலிபோன் எடுத்து டயல் செய்தான். யார் என்றான் கொட்டாவிக்கு நடுவில் கண்ணபிரான். சார், நான் திலக் பேசுறேன். என்னப்பா இது இந்த நேரத்துல? என்ன? நான் உடனே உங்க வீட்டுக்கு வரணும். ஏன்பா? நேர்ல சொல்றேன், எதிர்பார்க்காதது நடந்துடுச்சு. என்னையா அது? இதோ நேர்ல வரேன் சார். புறப்பட்டான். காத்திருந்த ஆட்டோவில் பயணம் தொடர்ந்தான். கண்ணபிரான் முன்காலில் தூக்க கலக்கத்துடன் காத்திருக்க வந்து சேர்ந்தான் திலக். என்னப்பா இது கையில கட்டு? சொல்றேன் சார். விவரமாக எல்லாம் சொன்னான் பதற்றத்துடன். அட பாவி, சரக்கு முழுக்க கோட்டை விட்டுட்டு நிக்கிறியடா பாவி. ஒரு செகண்ட் ஏமாந்து போய் கதவை திறந்துட்டேன். போயா போக்கத்த ஆளு. குழந்தை மிட்டாய்க்கு ஏமாறுற மாதிரி ஏமாந்துருக்க. எவ்வளவு பெரிய தொகை. இப்படி ஏமாலின்னு தெரிஞ்சா உன் கூடவே என் ஆளுங்க 2 பேரை தங்க வச்சிருப்பேனே. சாம்சனுக்கு சொன்னியா? டெலிஃபோன் வயரை கட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னேனே. கூப்பிட்டு சொல்லிடு. படுபாவி, என்னையா செய்ய போற இப்போ? எனக்கும் ஒன்றும் புரியல சார். இப்படி கோட்டை விடுவேன்னு நினைக்கல. துப்பாக்கி முனையில என்ன செய்ய முடியும்? ஒரு செகண்ட் கூட அவன் அசரல. எனக்கு சந்தர்ப்பமே தரல. கத்தியையும் எடுத்துக்கிட்டான். ஆளுக்கு 25க்கு மேல கிடைக்க இருந்துச்சு. போய்யா புண்ணாக்கு, பம்பாயில வில்லங்கம் பண்ணினது நீதான். உன்னை யாரையா பணத்தையும் வெட்ட சொன்னது? உன்கிட்ட அடிச்சுட்டு போனது யாருன்னு நினைக்கிற? சாம்சன் போன்ல சொன்ன ஏஜென்சி ஆசாமியா தான் இருக்கணும். அப்படின்னா சேட்டுக்கிட்டே சேர்த்துருவான். மெனக்கெட்டது பூரா வேஸ்ட். கண்ணபிரான் போனை அருகில் எடுத்து வைத்து பம்பாய் சாம்சனுக்கு எண்கள் சுழற்றி, பேசு, உன் வீர சாகசத்தை சொல்லு, மெச்சிப்பாரு. ஹலோ சாம்சனா என்றான் திலக் தயங்கி. ஆமா, என்ன திலக்? வந்து மோசம் போயிட்டேன் சாம்சன். அடச்சி, இது கற்பில் பொண்ணு பேசுற வசனம். நடுராத்திரி எரிச்சல் ஊட்டாம சொல்லு, என்ன ஆச்சு? போச்சு, எல்லாம் போச்சு. துப்பாக்கி முனையில மிரட்டி வைரத்தை வாங்கிட்டு போயிட்டான். 10வதுக்கு தோள்பட்டையில கத்தியால கிழிச்சிட்டு போயிட்டான். என்னது? யாருடா? நிஜமாதான் சொல்றியா? ஆமா சாம்சன். திலக் அவனுக்கு ஒரு முறை விளக்கினான். சாம்சன் மிக மிக அதிர்ச்சி அடைந்ததில் பதில் பேச வார்த்தைகளே வரவில்லை. போன கண்ணபிரான் கிட்ட கொடு. ஹலோ சாம்சன், கவலைப்படாதீங்க, வேற திட்டத்துல பாத்துக்கலாம். கொஞ்சம் திறமையான ஆசாமியா பார்த்து வியாபாரத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும் நீங்க. திலக் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா, கையில ரத்த காயத்துக்கு கட்டு போட்டிருக்கான். பம்பாயில ஈஸ்ட் ஸ்டார் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு இருக்கு. அதை சேர்ந்த நபர் தான் திலக்கை ஃபாலோ பண்ணி விமானத்திலையும் தொடர்றதா எனக்கு நியூஸ் வந்துச்சு. உடனே தெரிவிச்சு எச்சரிச்சேன். இப்போ தட்டி பறிச்சதா அந்த ஆளாதான் இருக்கணும். நான் இங்க அவனை பத்தி தகவல் தெரிஞ்சு சொல்றேன். அவன் அங்க மெட்ராஸ்ல இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி மடக்கி மீட்டிட முடியுமான்னு பாருங்க. சரி, பாக்குறேன். கண்ணபிரான் போனை வைத்துவிட்டு திலக்கிற்கு ஆறுதல் சொல்லி அவனை தன் காரில் ஏற்றி பிளாட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு மார்ட்டினை அழைத்தார். மார்ட்டின், ஜெயபால் ஒரு கார் நம்பர் கொடுத்தான். அதுல தான் திலக்க தாக்கியவன் போனதா சொன்னான். அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணு. காலையில அவன் யாரு, இப்போ எங்க இருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிற தகவல்களை நாம திலக்குக்கோ சாம்சனுக்கோ தெரிவிக்க போறதில்ல. இப்போ வைரங்கள் திலக்கைய விட்டு போயிடுச்சு. அதை சாமர்த்தியமா மீட்டு நமக்கே முழுசையும் சொந்தமாக்கிடணும், ரகசியமா. சரி சார் என்றான் மார்ட்டின். கண்ணபிரான் மேலும் சில குறுக்கு யோசனைகளுடன் தூக்கத்தை தொடர தன் படுக்கையறைக்கு சென்றார். அத்தியாயம் 10. மறுநாளுக்கும் மறுநாள் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் என்று எழுதின பனியனை அணிந்திருந்தாள். வேறு யார்? நம் சுசீலாதான் என சொல்லவும் வேண்டுமா? பரத் செய்து முடிக்க சொன்ன வேலைகளை வரிசைப்படி செய்து கொண்டிருந்தாள். மாதவி வாக்மேன் டேப்பை காதில் அணிந்து ஒரு விசாரணையை நேரடியாக டைப்ரைட்டரில் டிரான்ஸ்கிரைப் செய்து கொண்டிருந்தாள். ரவி பிளாஸ்கை கொண்டு வந்து மேஜை மேல் வைத்துவிட்டு, 2 காப்பி வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம் என்றான். வச்சிட்டு போ என்றாள் சுசீலா. மேடம், என்ன? மத்தியானத்துக்கு மேல லீவ் வேணும். எதுக்கு? மலையாள படம் ரொம்ப நல்லா இருக்கான். நான் நிச்சயமா வருவேன்னு நம்பிக்கையா டிக்கெட் எனக்கும் சேர்த்து எடுத்துட்டாலாம். யாரு? அன்னிக்கே சொன்னேனே, ஜலஜா. என்னடா, கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப திமிராயிடுச்சா? அதெல்லாம் லீவ் கிடையாது, வேலையை பாரு. எங்க காதல் வளர நீங்க உதவி பண்றேன்னு சொன்னீங்களே மேடம். முதல்ல மீச நல்லா வளரட்டும், பிறகு காதலை வளர்க்கலாம். பரத் வந்ததும் உன்னைய வேலையை விட்டு நிறுத்த சொல்றேன், முதல் காரியமா. ஐயோ வேணாம், வேலை முக்கியம். நான் சினிமா ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுறேன். ஒரு ஃபோன் பண்ணிக்கட்டுமா? எதுக்குடா? ப்ரோக்ராம் கேன்சல் ஆனதா சொல்ல வேணாமா?
பெரிய ஜனாதிபதிகள் சந்திக்கிற புரோகிராம். பொடா படவா. ரவி ஏக்க முகத்துடன் வெளியேறினான். டெலிஃபோன் ஒலித்தது. ஹலோ, மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் என்றாள் சுசீலா. யார்? சுசீலாவா பேசுறது? நான் முகமது யூசுப் பேசுறேன், தெரியுதா? முகமது யூசுப் யோசித்தாள். பாம்பேயா? ஈஸ்ட் ஸ்டார் டிடெக்டிவ் ஏஜென்சில வேலை பார்க்குற? எஸ், அதே யூசுப் தான். பரவாயில்ல, நல்ல நினைவு சக்தி. பரத் இல்ல? இல்லையே, டெல்லியில பிரான்ஸ்காரங்க கூட்டுற கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் வந்துருவாரு. எங்கேருந்து பேசுறீங்க? மெட்ராஸ்ல இருந்து தான் பேசுறேன். ஒரு முக்கிய வேலையா வந்தேன். காரியம் முடிஞ்சிடுச்சு. ஆனா ஒரு சிக்கல். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். வலது காலில் சின்ன ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு நம்பிக்கையான நபரின் உதவி தேவை. என்னால நடக்க முடியாது ஒரு வாரத்துக்கு. உடனே பரத் நினைவு தான் வந்துச்சு. ஏன் சார், நான் நம்பிக்கையான நபர் இல்லையா? சாச்சா, அப்படி இல்லை. நீங்க கூட உதவ முடியும். உடனே புறப்பட்டு என்னை வந்து பார்க்க முடியுமா? ஷூர். எங்கே வரணும் சொல்லுங்க. நுங்கம்பாக்கத்துல ஸ்வர்ணபிரியா நர்சிங் ஹோம் தெரியுமா? தெரியும். அதுல ஆர்த்தோ பிரிவுல ஸ்பெஷல் வார்டுல ரூம் நம்பர் 16ல நான் இருக்கேன். உடனே வாங்க. கூட யாரையாச்சும் அழைச்சிக்கிட்டு வாங்க உங்க உதவிக்கு. சரி, வரேன். சுசீலா வைத்தாள். விலாசம் குறித்த சீட்டை கிழித்து பாக்கெட்டில் வைத்து கொண்டாள். மடக்கி வைத்திருந்த குளிர் கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டாள். கார் சாவியையும் கைப்பையையும் எடுத்துக்கொண்டு தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். ரவி, ஆபீஸை பார்த்துக்க. மாதவி, என்னோட வா. மாதவி எழுந்து டைப்ரைட்டரை மூடிவிட்டு வாக்மேனை கலற்றி வைத்துவிட்டு, எங்க போறோம் மேடம்? ஒரு டச்சப் பண்ணிக்கட்டுமா என்றாள். அதெல்லாம் கார்ல பண்ணிக்கலாம், வா. சுசீலா கார் ஓட்ட அருகில் அமர்ந்திருந்த மாதவி தன் கைப்பையை திறந்து சிறிய மெட்டல் பாக்ஸின் கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டாள். நெகிழ்ந்திருந்த சேலையை தோளில் சரியாக்கி பின் குத்தி கொண்டாள். இதெல்லாம் என்ன புது பழக்கம் மாதவி? அழக பத்தி அவ்வளவு அக்கறை எடுத்துக்க மாட்டியே. அவர்தான் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொன்னாரு. யாரு? என்ன கட்டிக்க போற அவரு. கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 10 நாள் இருக்கு மேடம். தாலியே வரல, அதுக்குள்ள இவ்வளவு வலியணுமா? அவர் சர்க்கஸ்ல வேலை பார்க்கறத நிறுத்த போறதில்லையா? இல்ல மேடம், ஏன் நிறுத்தணும்? ஊர் ஊரா போகணுமே. உன்னோட ஒரு இடத்துல நிலையா குடித்தனம் நடத்த முடியாதேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன செய்யறது? மழைக்காலங்கள்ல சர்க்கஸ் கிடையாது. அப்ப என்னோடவே இருப்பாரு. மாசத்துல 4 நாள் லீவ் உண்டு. அப்போ எந்த ஊர்ல இருந்தாலும் மெட்ராஸ் ஓடி வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னை வேலையை விட வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்போ மெட்ராஸ்ல தான் சர்க்கஸ் கம்பெனி ஷோ நடந்தது. முந்தா நாள் அழைச்சிட்டு போனாரு. எனக்கு அழுக வந்துடுச்சு. ஏன் மாதவி? இவர் மேல 16 பேர் உட்கார்றாங்க. ஒரு யானை ஏறி இறங்குது. எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா எனக்கு வேதனையா இருக்குது. ஆனா பயங்கர பலசாலி மேடம். கை குலுக்கினாலே விரல் எல்லாம் ஒரு வாரத்துக்கு வலிக்குது. அடப்பாவி, அப்போ கட்டி பிடிச்சா? அதை நினைச்சா பயமா இருக்கு மேடம். கார் நுங்கம்பாக்கம் வந்து ஸ்வர்ணபிரியா நர்சிங் ஹோம் உள்ளே நுழைந்து பார்க்கிங்கிற்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் நின்றது. இறங்கினார்கள். பணக்கார நோயாளிகளுக்காகவே அவதரித்திருந்தது அந்த நர்சிங் ஹோம். 4-5 தனித்தனி நவீன கட்டிடங்கள், எங்கும் காத்திருக்கும் கார்கள், நட்சத்திர ஹோட்டலை போன்ற ரிசப்ஷன், வளவள சுவர்கள் ஆயில் பெயிண்டட் உபயத்தில் ஒளியை பிரதிபலிக்க தரையெங்கும் வரிகள் ஒழுங்கில்லாமல் ஓடின. மார்பிள் கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. லேசாக ஃபினாயில் மனம். சுசீலாவும் மாதவியும் ரிசப்ஷனில் விசாரித்து கொண்டு லிப்ட் உபயோகித்து 3வது மாடியில் இருந்த எலும்பு பிரிவுக்கு வந்தார்கள். அங்கு வந்து ஸ்பெஷல் வார்டை கேட்டுக்கொண்டு கதவில் எண் பார்த்து 16ஆம் நம்பர் அறைக்கு நிதானமாக நடந்தார்கள். திலக் தன் சூட்கேஸிற்குள் அனைத்து பொருள்களையும் எடுத்து வைத்தான். பாத்ரூமில் இருந்து பிரஷ், பேஸ்ட், சோப்பு டப்பா எடுத்து வந்து வைத்தான். கொடியில் காய்ந்த ஈரஜட்டியை பாலித்தீன் பைக்குள் வைத்து உள்ளே வைத்தான். கை காயத்திற்கு பழைய பிளாஸ்திரியை பீத்துவிட்டு புதிய பிளாஸ்திரி ஒன்று ஒட்டி கொண்டான். சட்டை அணிந்தான். பேண்ட் அணிந்து கைலியை மடித்து வைத்தான். லெதர் பையையும் சூட்கேஸையும் எடுத்துக்கொண்டு முன் ஹால் வந்தான். இணைப்பு சரியாக்கப்பட்ட போனை எடுத்தான். பிரீத்தி, நான் புறப்படுறேன். சரி, பெங்களூர் போனதும் எனக்கு ஃபோன் செய்யணும். சொல்றேன், ஒரு வாரம் அங்கே இருப்பேன். எங்க தங்குறீங்க? ஹோட்டல் ஒன்றுல ஃபோன் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டேன். ஃபோனில் வேணாம், நான் தபாலில் எழுதுறேன். சரி, கைவலி எப்படி இருக்கு? இப்போ தேவலாம். காசு பெருசில்ல திலக், உயிர் தான். இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் வேணாமே. நேற்று எவ்வளவு கலகலப்பா சுத்த திட்டம் போட்டோம். நீங்க மூட்லையே இல்லை. விவரமும் சொல்ல மாட்டேன்னுட்டீங்க. பிளான் ஃபெயிலியர்னு சொன்னீங்க. போலீஸ் துரத்துதுன்னு சொன்னீங்க. இன்னொரு நாள் விவரமா சொல்றேன் பிரீத்தி. சரி, உற்சாகமா இருங்க. எப்பவும் போல தைரியமா இருங்க. திலக் போனை வைத்துவிட்டு பிளாட்டை பூட்டி கொண்டு ஆட்டோ பிடித்து கொண்டு கண்ணபிரான் வர சொல்லியிருந்ததால் அவரை அவரின் அலுவலகத்தில் சென்று சந்தித்தான். சாவியை ஒப்படைத்தான். வாயா, பெங்களூர் புறப்பட்டுட்டியா? ஆமா சார், ஒரு வாரம் அங்க இருந்துட்டு பம்பாய் வர சொல்லி சாம்சன் சொன்னான். அதான் கரெக்டுன்னு எனக்கும் படுது. என்கிட்ட இருந்து மிரட்டி பறிச்சுக்கிட்டு போனவனை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுதா சார்? எங்க, நாம என்ன போலீஸ்லயா தகவல் தர முடியும்? சாம்சன் அங்கே விசாரிச்சு அவன் பேரு முகமது யூசுப்னு தகவல் தந்தாரு. அந்த ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது?
பெரிய ஹோட்டல்ஸில் விசாரிக்க சொன்னேன். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறது நடக்கிற காரியமா? விடு, வேற ப்ராஜெக்டில் பார்த்துக்கலாம். பெங்களூரில் எங்கே தங்குற? திடீர்னு தகவல் கிடைச்சா உன்னை தொடர்பு கொள்கிறேன். ஹோட்டல் ரோலக்ஸில் ரூம் ரிசர்வ் செஞ்சுட்டேன். ரைட்டு, புறப்படு, போயிட்டு வா. திலக் அலுவலகத்தை விட்டு வெளியேறியதும் கண்ணபிரான் மார்ட்டினை அழைத்தார். உள்ளே வந்து நின்றான் மார்ட்டின். அந்த முகமது யூசுப் கார் நம்பரை கொடுத்தேனே, என்ன தகவல் சேகரிச்ச அதுல இருந்து மார்ட்டின்? அந்த கார் ராஜ் கேப்ஸுக்கு சொந்தமானது சார். பம்பாயிலிருந்து ஈஸ்ட் ஸ்டார் டிடெக்டிவ் ஏஜென்சி ஃபோன் செஞ்சு காரை புக் செஞ்சிருக்கு. ஏர்போர்ட்டில் முகமது யூசுப்னு ஒருத்தரை பிக்கப் செஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிக்கப் செஞ்சுக்கிட்டானா அந்த டிரைவர். சாணக்கியா அபார்ட்மெண்ட்ஸ் வாசல்ல இருந்து புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு லாரியில் மோதிடுச்சு சார். டிரைவருக்கு லேசான காயம். முகமது யூசுப்புக்கு காலில் எலும்பு லேசாக முறிஞ்சிடுச்சு. யூசுப் இப்போ ஸ்வர்ணப்பிரியா நர்சிங் ஹோமில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அட பாவி, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு ஏன்டா லேட் பண்ற? 65 லட்சம் வைரங்களை திலக்கிட்ட இருந்து பறிச்சு வச்சிருக்கான் அவன். அது இப்ப அவங்கிட்ட தான் இருக்கு. உடனே போய். நாட் சோ ஈஸி. தன் சூட்கேஸை ஹாஸ்பிட்டல் லாக்கர்ல டெபாசிட் செஞ்சுட்டான். அங்க செக்யூரிட்டி அதிகம், ஸ்பெஷல் வார்டு. அவன் ரூமுக்கு அடுத்த ரூம்ல நம்ம ஜெயபால படுக்க வச்சிருக்கேன். முகமது யூசுப்போட நடவடிக்கைகளை அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ நடவடிக்கையில இறங்கிடலாம். கண்ணபிரான் மார்ட்டினின் தோளில் தட்டினார். சபாஷ், என் தயாரிப்பு சோடை போகல. நல்லா தேறிட்ட மார்ட்டின். இந்த வைரங்கள் பூரா நம்ம கைக்கு வந்துட்டா லாபத்துல 25% உனக்கு தரேன். ஜமாய், என்ன அப்பப்ப ஆலோசனை கேட்டுக்க. சரி சார் என்றான் மார்ட்டின் இயந்திர கதியில். அத்தியாயம் 11. 16ஆம் நம்பர் அறையின் கதவு லேசாக திறந்தே இருந்தது. லேசாக தட்டிவிட்டு உள்ளே வந்தாள் சுசீலா. பின்னால் வந்தாள் மாதவி. அந்த ஸ்பெஷல் ரூம் சற்று ஆடம்பரமாகவே இருந்தது. சுவரில் வால்பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. படுக்கையில் குஷன் மெத்தை, தலைமாட்டில் ஏர் கண்டிஷனர், டிவி, டெலிபோன், டீபாய் மேல் இருந்த மாத்திரை மருந்துகளையும் கட்டிலில் மாட்டப்பட்டிருந்த சார்ட் பேடையும் தவிர்த்து பார்த்தால் அதை ஒரு ஆஸ்பத்திரியின் வார்டு அறை என்றே சொல்ல முடியாது. கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்த முகமது யூசுப்பின் வலது காலில் பெரிய பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. வெல்கம், கதவை சாத்திருங்க என்றான். மாதவி சாத்திவிட்டு வர இருவரும் கட்டிலுக்கு அருகில் நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். சுசீலா வழியில் வாங்கின ஹார்லிக்ஸ் பாட்டிலை எடுத்து வைத்தாள். நலம் விசாரித்தாள். இன்னும் 1 வாரம் கழிச்சுதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம் என்றான் யூசுப். என்னமோ உதவின்னு சொன்னீங்களே? சொல்றேன், பம்பாயில ஒரு சேட் என்று ஆரம்பித்து விட்டு தயக்கமாக மாதவியை பார்த்தான் யூசுப். சும்மா சொல்லுங்க, எங்க ஸ்டாஃப் தான், ரொம்ப நம்பிக்கையான நபர் தான். ஒரு சேட்டு வீட்டு லாக்கர்ல இருந்து 32 வைரங்களை கொள்ளையடிச்சிட்டானுங்க. சேட்டு எங்க ஏஜென்சிக்கு வந்தாரு. நானும் சந்திரமேனன்னு இன்னொரு ஏஜென்ட்டும் இதுல இறங்கினோம். சில தடயங்களை வச்சு 2 பேரை சந்தேகப்பட்டோம். ஒருத்தன் திலக், இன்னொருத்தன் மாதப்பன். 2 பேரும் ஒரே தினம் ஒரே ஃப்ளைட்ல மெட்ராஸ் புறப்படுறது தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் சந்திரமேனனும் அதே ஃப்ளைட்ல டிக்கெட் வாங்கிட்டோம். நான் திலக்கையும் சந்திரமேனன் மாதப்பனையும் ஃபாலோ பண்ணி வைரங்களை கைப்பற்ற திட்டமிட்டோம். 2 நாள் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிறதுன்னு பேசிக்கிட்டோம். நான் திலக்க ஃபாலோ செஞ்சேன். படு சாமர்த்தியமா அவனை கையாண்டு வைரங்களை மீட்டுட்டேன். அப்ப பார்த்து ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். இப்போ அந்த வைரங்கள் என்கிட்ட தான் இருக்கு. வெரி குட். திலக்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டீங்களா? இல்ல. ஏன்? இதுதான் எங்க ஏஜென்சி பாலிசி. ஒரு பொருள் கொள்ளை போயிடுச்சுன்னு வர்றாங்க, அந்த பொருளை கைப்பற்றி அவங்க கிட்ட மறுபடி ஒப்படைக்கிறது மட்டும்தான் எங்க நோக்கம். அந்த நோக்கத்துக்காக நாங்களும் ரொம்ப கடுமையா நடந்துக்குவோம். குற்றவாளிய போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது எங்க வேலை இல்ல. இது என்ன மோசமான பாலிசியா இருக்கே யூசுப்? சரியோ தப்போ, அதான் எங்க பாலிசி. ஏஜென்சி நடத்துறதுல பொருளாதார லாப நோக்கமும் இருக்கே. குற்றவாளிகளை எல்லாம் பிடிச்சு கொடுத்துட்டா குற்றங்கள் குறைஞ்சிடும். குற்றங்கள் குறைஞ்சிட்டா கேஸ் எப்படி வரும்? அதனால எங்க பாஸ் அமைச்ச கொள்கை அது. அது எப்படியோ போகட்டும். உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? சந்திரமேனன் கிட்ட நான் தர்ற ஒரு லெட்டரையும் வைரங்களையும் ஒப்படைக்கணும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். திலக்குக்கு இங்க மெட்ராஸ்ல ஒரு கும்பல் உதவி செய்து, அது நேர்த்தியான கும்பல். என்னையே வேவு பார்த்திருக்கலாம். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப சிம்பிளான வேலை இல்ல. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும். பரத் இல்லையே இப்ப? சுசீலா கோபம் காட்டினாள் தன் முகத்தில். பரத் இல்லைன்னா என்ன? எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. பின்ன என்ன? சந்திரமேனனை எங்க எப்போ சந்திக்கணும்? அவர் எப்படி இருப்பாரு என்றாள் சுசீலா ஆர்வமாக. யூசுப் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு புகைப்படம் எடுத்து தந்தான். இதுல என் பக்கத்துல இருக்கிறவன் தான் சந்திரமேனன். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு அண்ணா சமாதி எதிரில் யூனிவர்சிட்டி லைப்ரரி இருக்குது இல்லையா, அதுல பீரியாடிக்கல்ஸ் பகுதியில சந்திக்கிறதா பேசினோம். 6 மணிக்கு யூனிவர்சிட்டி லைப்ரரியில சந்திரமேனனை சந்திச்சு நீங்க தர்ற லெட்டரையும் வைரங்களையும் தரணும். அவ்வளவுதானே? டன். கொடுங்க. யூ ஹாவ் கார்? ஆமா, ஃபியட். லைப்ரரிக்குள்ள உங்க கைப்பை கூட எடுத்துட்டு போக முடியாது. அதனால முதல்ல அவனை உள்ள போய் சந்திச்சு அறிமுகப்படுத்திக்கிட்டு அவனை வெளியில காருக்கு அழைச்சிக்கிட்டு வந்து அப்புறம் ஒப்படைங்க. ஓகே, கொடுங்க.
வேணாம், இப்பவே வாங்கிட்டு போய் என்ன செய்ய போறீங்க? ரிஸ்க்கு. இங்க என் சூட்கேஸை ஆஸ்பத்திரி லாக்கர்ல வச்சிருக்கேன். அதுக்குள்ளதான் வைரங்கள் இருக்கு. சாயங்காலம் 5:15க்கு இங்க வாங்க. நான் ரெடியா எடுத்து வைக்கிறேன், தரேன். இங்க இருந்து நேரா போய் சந்திரமேனன் கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு ஒரு ஃபோன் செஞ்சிடுங்க. தட்ஸ் ஆல். உங்க சர்வீஸுக்கு எங்க ஏஜென்சி மூலமா செக் அனுப்ப சொல்றேன். அதெல்லாம் பரத் கிட்ட பேசிக்கங்க. நாங்க கரெக்டா ஈவினிங் 5:15க்கு இங்க இருப்போம் என்று எழுந்தாள் சுசீலா. பரத் எப்போ வரதா சொன்னீங்க? அவர் ஃப்ளைட்டு 7க்கு வருது. உங்க காரியத்தை முடிச்சுட்டு அவரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணி நேரா உங்ககிட்ட அழைச்சிக்கிட்டு வரேன். பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு போறோம், சரியா? ரொம்ப தேங்க்ஸுங்க சுசீலா என்றான் முகமது யூசுப். புறப்பட்டார்கள். அந்த அறைக்கு அடுத்த அறையில் இருந்த ஜெயபால் நடுவில் இருந்த சுவற்றில் பொருத்தின ஸ்னூப்பர் என்னும் எலக்ட்ரானிக் கருவி அந்த பக்கத்து பேச்சுகளை துல்லியமாக வாங்கி கொண்டதோடு தன்னுடன் தொடர்பில் உள்ள டேப் ரெக்கார்டரில் பதிவும் செய்ய உதவியது. ஜெயபால் உடனடியாக போனை எடுத்தான். வணக்கம் மார்ட்டின் அண்ணே, நான் ஜெயபால் பேசுறேன் என்று ஆரம்பித்தான். அத்தியாயம் 12. மாலை 5:45க்கு வெளிச்சம் கணிசமாக காணாமல் போயிருந்தது. கடற்கரைக்கு வருகிற கும்பல் பஸ்களிலும் ஆட்டோக்களிலும் சீவி முடித்து சிங்காரித்து இறங்கின. யூனிவர்சிட்டி லைப்ரரியில் கூட்டம் குறைந்திருந்தது. ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினான் சந்திரமேனன். தன் வாட்சை பார்த்து கொண்டான். லைப்ரரிக்குள் நுழைந்தான். இடது பக்கம் திரும்பி பீரியாடிக்கல்ஸ் என்று எழுதின நீல செவ்வக ஹாலுக்குள் நுழைந்தான். நீல நீளமான மேஜைகள், நடுவில் புத்தகங்கள் செருகின ராக்குகள், 2 புறங்களிலும் தனித்தனி நாற்காலிகள், மெல்ல சுழலும் மின் விசிறிகள், வங்கக்கடல் அனுப்பும் இதமான காற்று. அந்த நேரத்தில் அந்த ஹாலில் மொத்தம் 6-7 பேர் மட்டுமே மூளைக்கொருவராய் சிதறி அமர்ந்து படித்து கொண்டிருந்தனர். சந்திரமேனன் ஹாலின் வாசல் பகுதியை பார்க்கிற வகையில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். விமான சர்வீஸ்களின் அசோசியேஷன் வெளியிடும் மாத இதழ் ஒன்றை கையில் எடுத்து புரட்டினான். புரட்டிக்கொண்டே நடுநடுவில் வாசலை பார்த்து கொண்டே காத்திருந்தான். ஸ்வர்ணபிரியா நர்சிங் ஹோம். தன் ஃபியட் காரில் புறப்பட்டாள் சுசீலா. அருகில் மாதவி டேஷ்போர்டுக்குள் தன் கைப்பையை வைத்து பூட்டியிருந்தாள். கைப்பைக்குள் வைரங்கள் அடங்கிய பிளாஸ்டிக் பெட்டி இருந்தது. சந்திரமேனனுக்கு தர வேண்டிய கடிதம் தனியாக இருந்தது. மாதவி, நம்ம ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்த வரைக்கும் நம்மளை யாரும் ஃபாலோ செய்யலையே. இல்ல மேடம், எந்த வண்டியும் நம்மளை ஃபாலோ செய்யல. அதே மாதிரி இப்போ லைப்ரரி போறதுக்குள்ள எந்த வண்டியாவது நம்மளை ஃபாலோ செய்யற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லு. சரி மேடம். கார் நிதானமான வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. சரியாக 6 மணிக்கு லைப்ரரி கட்டிடத்தின் காம்பவுண்ட் வாசல் வழியாக நுழைந்து மரத்தடியில் நின்று அணைந்தது. சுசீலா இறங்கினாள். ஒட்டப்பட்ட அந்த கடித கவரை எடுத்துக்கொண்டாள். மாதவி, நீ கார்லயே இரு. நான் உள்ள போய் அந்த சந்திரமேனனை பார்த்து இங்க கூட்டிட்டு வரேன். காரிலேயே சாவிக்கொத்தை விட்டு நடந்தாள் சுசீலா. உள்ளே வந்து பீரியாடிக்கல்ஸ் பகுதியை விசாரித்து கொண்டு வந்தாள். நுழைந்த உடனேயே எதிரில் அமர்ந்திருந்த சந்திரமேனனை அடையாளம் கண்டு கொண்டாள். சென்று அவன் அருகில் அமர்ந்தாள். ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் சந்திரமேனன். குட் ஈவினிங். நீங்க என்றான் தயங்கி. உங்க கொலீக் முகமது யூசுப் தான் என்ன அனுப்பினாரு. ஐ எம் சுசீலா. தன்னை விரிவாக அறிமுகப்படுத்தி கொண்டாள். கடிதத்தை கொடுத்தாள். சந்திரமேனன் கடிதத்தை பிரித்து படித்தான். கண்கள் பளிச்சிட்டன. யூசுப் சாதிக்கிற ஆசாமி, கால்ல பலமான அடியா என்றான் கடிதத்தை மடக்கி கொண்டே. டிஸ்சார்ஜ் ஆக 1 வாரமாகும்னு சொன்னாரு. கையில பொருளை வச்சுக்கிட்டு அவரை பார்க்கறது சரியில்லை. என்னை உடனே புறப்பட்டு பம்பாய் சைட் கிட்ட ஒப்படைக்க சொல்லியிருக்காரு யூசுப். நான் ஒப்படைச்சிடுறேன்னு நீங்க ஃபோன் செய்யறப்போ சொல்லிடுங்க. எங்க அது? கார்ல இருக்கு, வாங்க. இருவரும் அந்த ஹாலை விட்டு வெளியேறினார்கள். லைப்ரரியின் கட்டடத்தை விட்டு படிகளில் இறங்கி நிமிர்ந்தவள் அதிர்ந்தாள். அவள் நிறுத்தியிருந்த இடத்தில் காரை காணோம். மாதவிக்கு கார் ஓட்ட தெரியாதே. காருக்குள் வைரங்கள் இருக்கின்றனவே. மை காட்! சுசீலாவுக்கு லேசாக மயக்கம் வந்தது. தடுமாற்றமான குரலில், சந்திரமேனன், இங்கதான் காரை நிறுத்தியிருந்தேன். கார்ல ஸ்டாஃப் மாதவியும் இருந்தா. என்னங்க சொல்றீங்க? எங்க இப்போ? சந்திரமேனன் அதிர்ச்சியை பங்கு போட்டு கொண்டான். அத்தியாயம் 13. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சியின் அலுவலகம். இரவு மணி 10. சுசீலா, பரத், சந்திரமேனன் மூவரும் அமர்ந்திருந்தார்கள். திடீரென்று ஆத்திரமாகி கத்தினான் பரத். நான் என்ன சொல்லிட்டு போனேன் உங்ககிட்ட? நான் வர்ற வரைக்கும் புதுசா எந்த கேஸும் எடுத்துக்காதேன்னு சொன்னேன்னா இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனையில நிக்கிது பாரு. பரத், 100 தடவை சாரி சொல்லிட்டேன். யூசுப் ஏற்கனவே அறிமுகமான நண்பருங்கிறதுனால போனேன். சின்ன வேலையாதான் எனக்கு பட்டுது. அதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்கும்னு நினைக்கலனா. உள்ள போய் இவரை கூட்டிக்கிட்டு வர மொத்தம் 4 நிமிஷம் கூட ஆகியிருக்காது பரத். மாதவி ஒரு பெரிய பாதுகாப்பா? கார்ல சாவியை லட்டு மாதிரி விட்டுட்டு உள்ள போயிருக்க. கடத்த 4 நிமிஷம் தேவையே இல்லை, 1 நிமிஷம் போதும். நான் எதிர்பார்க்கல பரத். எதிர்பார்க்கணும் சுசி. காருக்குள்ள நீ எடுத்துட்டு போன வைரங்களோட மதிப்பை நினைச்சு பார்த்து எதிர்பார்த்திருக்கணும். ஸ்கூல்ல லீவ் லெட்டர் கொண்டு போய் கொடுக்க போன மாதிரி போயிருக்க. முதல் பாயிண்ட், இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டு இருக்கவே கூடாது. விடுங்க பரத் என்றான் சந்திரமேனன்.
ஆல் இந்த கேம். இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். இப்போ என்ன செய்யலாம்னு தான் பாசிட்டிவா யோசிக்கணும். என்ன செய்யணுமோ அதை ப்ராப்பரா செஞ்சிட்டோம் மேனன். என் ஃப்ரெண்டு கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் உதவியோட டிராஃபிக் டிவிஷன்ல சொல்லி காரை தேட சொல்லியிருக்கோம். என்னோட பெரிய கவலை உள்ள இருக்கிற என் ஸ்டாஃப் மாதவி தான். கல்யாணம் நிச்சயமான பொண்ணு. அவங்க வீட்டில் என்ன பதில் சொல்றது? நியாயமான கவலை தான். யூசுப் சிரமப்பட்டு கைப்பற்றினது மறுபடி பறி போயிடுச்சேங்கிறதும் பெரிய கவலை தான். யூசுப் ஃபோனில் என்ன சொன்னார் பரத்? அவரால் பதிலே பேச முடியல, தடுமாறி போயிட்டாரு. அடுத்து என்ன கேட்கறதுன்னு கூட தோணாம போனை வச்சுட்டாரு. அவர் மேலேயும் தப்பு இருக்கு மேனன். இவ்வளவு பெரிய பொறுப்பை சுசீலா கிட்ட ஒப்படைச்சிருக்க கூடாது. சுசீலா கோபமாக எழுந்தாள். பரத், சும்மா அதையே சொல்லாதீங்க. நீங்க எந்த கேஸ்லயும் கோட்டை விட்டதே இல்லையா? தவறுதல் யாருக்கும் சகஜம். இந்த கிரிட்டிக்கல் சூழ்நிலையை ஜெயிக்கிறது தான் சவால். நீங்க பதற்றம் குறைஞ்சு யோசிச்சா நிச்சயமா உங்களால முடியும். நீ எத்தனை கிலோ ஐஸ் வச்சாலும் உன் மேல கோபம் தான் சுசி. டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தான் பரத். நான் தான் யூசுப் பேசுறேன் பரத். நீங்க சொன்ன செய்தி எனக்கு முழுசா உரைக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காரை தேட ஏற்பாடு செஞ்சிட்டீங்களா? செஞ்சாச்சு. கார் கடத்தப்பட்ட ஸ்பாட்ல பாத்துட்டீங்களா? விசாரிச்சிட்டீங்களா? ஆச்சு சார். ஒரு தடயமும் இல்ல, யாரும் கவனிக்கல. ஏர்போர்ட்ல இருந்து வந்தனா இன்னும் ஷூ கூட கலட்டல சார். அந்த திலக்குக்கு உதவி செய்யற குரூப்பை பத்தி என்ன தகவல் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் விரிவா சொல்லணும். திலக் மெட்ராஸ்ல இறங்கினதும் மவுண்ட் ரோடு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து யாருக்கோ போன் செஞ்சான். பவ்யா ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆசாமி வந்து ஒரு சாவி கொடுத்துட்டு போனான். அந்த சாவி எடுத்துக்கிட்டு சாணக்கிய அபார்ட்மெண்ட்ஸ் போனான். நான் நேரம் கொடுத்து போய் மிரட்டி வைரங்களை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த குரூப்பை பத்தி அவ்வளவுதான் தெரியும். இப்போ காரை கடத்திக்கிட்டு போனது திலக். அவன் இல்லைன்னா அந்த குரூப் தானே? அது நிச்சயம். அப்படின்னா அந்த ஃபிளாட்ஸ் யாருடையதுன்னு விசாரிச்சா குரூப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. ஆமா, ரைட். நான் அந்த ரூட்ல இறங்குறேன். பரத் போனை வைத்தான். விவரங்களை சொன்னான். மேனன், நியூட்டன் எந்த நேரமும் ஃபோன் செய்யலாம். அதனால நீங்க இங்கேயே இருங்க. நான் சாணக்கிய அபார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு உடனே வந்துடுறேன். நடந்த பரத் திரும்பி சுசீலாவை பார்த்தான். என்னோட வரலையா? நீங்க கூப்பிடலையே. வாங்க மகாராணி, கூப்பிட்டாச்சு வா. ஆட்டோவில் பயணம் செய்தார்கள். சாலையில் வாகனங்கள் குறைந்திருந்தன. லாரிகளும் இரவு நேர பஸ்களும் அதிகரித்திருந்தன. டிராபிக் சிக்னல்கள் போலீஸ் இல்லாமல் பணியாற்றி கொண்டிருந்தன. சுவர் ஒன்றில் ஏணி சாத்தி போஸ்டர் ஓட்டி கொண்டிருந்தார்கள். தியேட்டர்களில் இரவு காட்சிக்கான கூட்டம் கவுண்டர்களில் ஜன்ம பகை போல சண்டையிட்டு கொண்டிருந்தது. ஒரு சந்தர்ப்பம் வர்றப்ப கோச்சுக்காமே இருக்க முடியுமா சுசி? அதுக்காக பேசாமே வரணுமா? பரத் அவள் தொடையில் வைத்த கையை உடனே வெடுக்கென்று விளக்கினாள். அதுக்காக தீப்பொறி பறக்க பேசணுமா? அதுவும் இன்னொருத்தர் எதிரில? சாரி, என்னால எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியல. வைரமும் காரும் மட்டும்னா கூட பரவாயில்ல சுசி. கூடவே நம்ம மாதவியும் கடத்தப்பட்டிருக்கிறது இப்ப கூட எனக்கு படு நெர்வஸ் ஆயிருக்கு. அப்கோர்ஸ் மாதவிய கற்பழிக்கணும்னு யாருக்கும் தோணாது, அது வேற விஷயம். ஆனா உயிரோட மீட்டு அவ வீட்டுல ஒப்படைக்க வேணாமா? அவ பக்கத்து வீட்டுக்கு போன் செஞ்சியே, என்ன சொன்ன? ஆபீஸ் வேலையா செங்கல்பட்டு போயிருக்கிறா, நாளைக்கு வந்துருவான்னு அவங்க வீட்டுல சொல்ல சொல்லியிருக்கேன். நாளைக்குள்ள கண்டுபிடிச்சிடுங்க பரத். பாப்போம். எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. ஆட்டோக்காரன் கருமமே கண்ணா ஓட்டுறான். அர்ஜென்ட்டா ஒன்னு கொடுத்துரு சுசி. 1 டஜன் விட்டமின் டானிக் பாட்டில் குடிச்ச மாதிரி சுறுசுறுப்பாயிடுவேன். அப்பாடி, நீங்க பழைய மூடுக்கு வந்துட்டீங்க. அது போதும். அது எப்படி போதும்? சீக்கிரம். சுசீலா தன் கையால் அவன் கன்னத்தை கிள்ளி தன் உதட்டில் வைத்து கொண்டாள். இது அழுகுனி ஆட்டம். சாம்பிள் கிஸ் வேணாம், முழுசா வேணும். என்ன, ஆட்டோ நின்னுடுச்சு. இறங்கு சுசி. இதான் சாணக்கியா அபார்ட்மெண்ட்ஸ். ஆட்டோவை அனுப்பினார்கள். சாணக்கியா அபார்ட்மெண்ட்ஸில் மொத்தம் 6 வீடுகளில் விசாரித்தார்கள். கிடைத்த தகவல்கள், குறிப்பிட்ட அந்த பிளாட்டில் யாரும் இதுவரை நிரந்தரமாக குடித்தனம் இருந்ததில்லை. சில மாதங்கள் பூட்டியே இருக்கும். சில சமயம் யாரோ வருவார்கள் போவார்கள். பெரிய காரில் ஒரு கண்ணாடி அணிந்த பணக்காரர் அடிக்கடி வருவார். அதுவும் இரவில்தான். அவருடன் ஒரு பெண்ணும் வருவாள். ஒவ்வொரு முறையும் வேறு வேறு பெண். அந்த பெரிய மனிதர் யார் என்று தெரியாது. அபார்ட்மெண்ட்ஸை கட்டி விற்றவர் ராமநாதன். அடுத்த தெருவில் வசிக்கிறார். அவரை விசாரித்தால் யாருக்கு விற்றார் என்பது தெரிந்துவிடும். ராமநாதனை சந்திப்பதற்கு முன்பு குறிப்பிட்ட அந்த பிளாட்டுக்குள் புகுந்து பார்த்துவிட தீர்மானித்தான் பரத். பூட்டி இருந்தது. பூட்டு கொஞ்சம் தாக்கு பிடித்து எதிர்க்கவும் செய்தது. ஆனால் தீவிர முயற்சியால் தோற்றது. உள்ளே வந்து விளக்கு போட்டு 3/4 மணி நேரத்திற்கு குடைந்தார்கள். சுசி, யூசுப் துப்பாக்கி காட்டி வைரங்களை வாங்கிட்டு போனப்போ டெலிஃபோன் வயரை கட் செஞ்சுட்டு போனதா சொன்னார்னு சொன்னேன். மறுபடி வயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு பாரு. திலக் சேர்த்திருக்கலாம். மவுண்ட் ரோடு எக்ஸ்சேஞ்சில் உன் ஃப்ரெண்டு நிர்மலா ஜேஇயா வேலை பார்க்குறா இல்லையா, அவளுக்கு நைட் ஷிஃப்ட் அனுப்பாரு. இந்த நம்பரை கொடு. நேற்றும் முந்தா நாளும் இந்த நம்பர்லேருந்து எந்த ஊருக்காவது கால் புக் பண்ணி பேசப்பட்டிருக்கான்னு விசாரி. எஸ்ன்னா நம்பர் வாங்கு. சுசீலா ஃபோன் எடுத்து முயல ஆரம்பிக்க
சிந்தனையில் சிகரெட் பிடித்தான் பரத். ஹாலை ஒட்டிய படுக்கையறைக்குள் மீண்டும் சென்று பார்த்தான். சற்று நேரம் அமர்ந்தான். சொல்லப்பட்ட கோர்வையை மனதிற்குள் கொண்டு வந்தான். பம்பாய், அங்கே ஒரு சேட். 65 லட்சம் மதிப்பில் ரகசியமாய் வியாபாரம் முடிய இருந்த 32 வைரங்கள். டெலிபோன் டிபார்ட்மெண்ட் நபரை போல வந்து கொள்ளை. வீட்டில் புதிதாய் வேலைக்கு சேர்ந்தவன் தலைமறைவு. அவனை போலீஸ் தேடுகிறது. போலீஸில் பணம் போய்விட்டது என்று மட்டும் புகார். வைரங்களை கண்டுபிடிக்க ஈஸ்ட் ஸ்டார் ஏஜென்சியை சேட் நாடுகிறார். யூசுப்பும் சந்திரமேனனும் இறங்குகிறார்கள். சில தடயங்கள் மூலம் திலக்கையும் இன்னொருவரையும் சந்தேகப்பட்டு தொடர திலக்கை தொடர்ந்த யூசுப் கைப்பற்றினார். வைரங்களை பம்பாயில் திருடிய திலக்கிற்கு இங்கே சென்னையில் யாரோ பெரிய உதவி. அநேகமாய் இந்த பிளாட்டின் சொந்தக்காரர். விபத்தில் சிக்கின யூசுப் சுசீலாவிடம் பொறுப்பு தந்து இப்போது வைரங்கள், கார், மாதவி எல்லாம் போன இடம் தெரியவில்லை. இப்போது எத்தனை கேள்விகள். இந்த கடத்தலை நடத்தியது திலக் தானா, இல்லை அந்த உதவின நபரா? அப்படியென்றால் யூசுப்பிடம் வைரங்களை பறிகொடுத்த திலக் எங்கே? யூசுப் விபத்தில் சிக்கி ஆஸ்பத்திரியில் இருப்பதும் சுசீலாவை அழைத்து விபரம் சொன்னதும் படுதுல்லியமாக எதிரிகளுக்கு தெரிந்தது எப்படி? அவர்களின் நோக்கம் வைரங்கள் மட்டுமென்றால் எதற்காக மாதவியையும் சேர்த்து கடத்தினார்கள்? பரத் ஒரு முடிவுக்கு எப்போதோ வந்திருந்தான். சென்னை புள்ளி நிச்சயமாக சாமர்த்தியமான தேர்ந்த புள்ளி, படைபலம் கொண்ட புள்ளி, செமத்தியான மூளை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்படி திட்டமிட்டு காரியம் செய்ய முடியாது. ஒரு துப்பறிவாளன் கைப்பற்றின வைரங்களை மீண்டும் கைப்பற்றுவது என்றால் லேசான காரியமா? எதிரி ஆடிய சதுரங்க ஆட்டத்தில் செக் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது காய் நகர்த்த வேண்டியது என் முறை. அவசர ஆட்டம் உதவாது. என்ன பரத், உக்காந்துட்டீங்க? உங்களுக்கு தெம்பு வர மாதிரி தகவல் கொண்டு வந்திருக்கேன். இந்த நம்பர்லேருந்து நேற்று பெங்களூருக்கு ஒரு கால் புக் பண்ணப்பட்டு பேசப்பட்டிருக்குது. அந்த நம்பர் கொடுத்து அதை டைரக்டர் என்கொயரியில் கேட்டு அட்ரஸும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஹோட்டல் ரோலக்ஸ், மெஜஸ்டிக் சர்க்கிளில் இருக்கிற ஒரு ஹோட்டல் என்றால் சுசீலா வந்து. ஐசி, இன்னும் ஒரு தகவல் தரவா? சொல்லு. ஃபோனுக்கு அடியில் ஒரு டைரக்டரி இருக்கு, புத்தம் புதுசு. அதை புரட்டினேன். உள்ளே இருந்து ஒரு துண்டு சீட்டு, அதில் ஒரு ஃபோன் நம்பர். அது நம்ம ஊர் 7 ஸ்டார் ஹோட்டல் ஃபோன் நம்பர். இந்த 2 தகவலை விட முக்கியமான தகவல் இப்போ நமக்கு தேவை சுசி. அது இப்போ வைரங்களும் மாதவியும் எங்க, எப்படி மீட்கிறது? நம்ம எதிரி யாருன்னே இன்னும் புரியல. இருட்டில் சிலை செய்ய முடியாது. அந்த ராமநாதனை பார்த்துருவோம். இந்த ஃப்ளாட்ல தகவல் சொல்ற மாதிரி வேற தடயம் எதுவும் இல்லை. வா. ராமநாதன் தூக்கத்தை மன்னிப்புடன் கலைத்தார்கள். தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு கேள்விக்கான காரணத்தை நியாயப்படுத்தவே 15 நிமிடங்கள் ஆயின. பிறகுதான் சொன்னார். அந்த பிளாட்டை வாங்கினவர் பேர் கண்ணபிரான். ஸ்கை டச் பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு 1000 விளக்கு பகுதியில் ஆஃபீஸ். பெங்களூர்லையும் பிசினஸ், இங்கேயும் 7-8 பிசினஸ். ஏண்டா அவருக்கு வித்தோம்னு இருக்கு. அந்த வீட்டை அவர் தகாத காரியங்களுக்கு பயன்படுத்துறாரு. என்ன செய்யறது, வித்தாச்சு. உற்சாகமாக வெளியே வந்தார்கள். சாலையில் நடந்தார்கள். கடைசியில நம்ம கண்ணபிரான் என்றான் பரத். என்ன பரத், தெரியுமா உங்களுக்கு? என்ன சுசி, மறந்துட்டியா? சுல்தான் செருப்பு கேஸு, பிறவி மேதை பையன் சரவணகுமார் கடத்தல் கேஸ், 2லையும் மோதினமே. இப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எதிரி யாருன்னே தெரியாம போராடுறதுக்கு இது பெட்டர். சரி, தெரிஞ்சுக்கிட்டாச்சு. என்ன செய்ய போறீங்க? நம்ம ஆஃபீஸ் போயிடலாம் வா. நாம நேரடியா இறங்க வேணாம், நியூட்டனை கன்சல்ட் பண்ணுவோம். ஆட்டோ, கை தட்டி அழைத்தாள் சுசி. இன்னொரு தடவை கைத்தட்டு சுசி. தட்டினாள். இன்னொரு தடவை. இப்போதுதான் தட்டும்போது அவன் பார்வையின் கோணத்தை கவனித்து, நேரங்காலமே இல்லையா பரத், ஏறுங்க என்று வந்து நின்ற ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள் சுசீலா. அத்தியாயம் 14. அதே இரவில் அதே நேரத்தில் கண்ணபிரான் தன் பங்களாவின் ரிசப்ஷன் அறையில் மற்ற இருவரோடு பேசிக் கொண்டிருந்தார். மற்ற இருவர் சேட்டுகள். குட்டியாக கோட்டும் குல்லாவும் அணிந்து இருந்தார்கள். பூசியிருந்த சென்ட் வாசனை அந்த அறை முழுக்க வியாபித்திருந்தது. ஒரு சேட் வாட்சை பார்த்து கொண்டார். ரொம்ப டைம் ஆச்சு கண்ணபிரான், 1 மணி நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம், இப்போ வந்துடும். வியாபாரத்தை நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ வச்சுக்கலாம். நீங்க பார்த்து விலையை நிர்ணயிச்சுட்டு மட்டும் போயிடுங்க. எனக்கு எதுவும் சூட்டோட சூடா நடக்கணும் என்றார் கண்ணபிரான். தடதடத்து வந்து நின்ற பைக்கில் இருந்து இறங்கினான் மார்ட்டின். இதோ வந்துட்டேன் என்று இவர்களிடம் சொல்லிவிட்டு அவனை எதிர்கொண்டு சென்று ரகசிய குரலில் கேட்டார். என்ன? அவளை என்ன கேட்டும் சொல்லல. கார் புறா தேடி கடைசியில டேஷ்போர்டுக்குள்ளதான் வச்சிருக்கா. இதோ பெட்டி என்று கொடுத்தான். வெரி குட். காரை என்ன செஞ்ச? நீங்க சொன்னபடி செஞ்சுட்டேன். அந்த குட்டிய நீங்க சொன்ன இடத்துல வச்சு பாதுகாப்புக்கு ஆள் போட்டுட்டேன். அவளை எதுக்கு அடைச்சு வைக்க சொல்றீங்க? அவ மூலமா அந்த பரத் பயல்கிட்ட கொஞ்சம் விளையாட்டு காட்டணும். இனி நம்ம ரூட்ல வராம செய்யணும். அது என்ன திட்டம்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த வியாபாரத்தை பார்ப்போம். கொண்டா. பிளாஸ்டிக் பெட்டியுடன் மீண்டும் சேட்டுகளிடம் திரும்பினார் கண்ணபிரான்.
விளிம்பு வைத்த துணி பரப்பின ஒரு தட்டை எடுத்து வைத்தார். மார்ட்டினுக்கு சைகை காட்ட அவன் கதவை சாத்தினான். பிளாஸ்டிக் பெட்டிக்குள் இருந்த சிவப்பு வெல்வெட் சுருக்கு பையை எடுத்து திறந்து அந்த துணி விரித்த தட்டில் மெதுவாக கவிழ்த்தார். ஓசையே இல்லாமல் கொட்ட உருண்டு டியூப்லைட் வெளிச்சத்தை பிரதிபலித்தன அந்த வெள்ளை வைரக்கற்கள். இதான் சரக்கு, உங்க விலைய சொல்லுங்க. மூடு மந்திரம் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், திருட்டு சரக்கு தான். ஆனாலும் விலை நியாயமா சொல்லுங்க. 2 சேட்டுகளும் இடுக்கி எடுத்தார்கள். கண்களில் பூத கண்ணாடி பொருத்தி கொண்டார்கள். ஆளுக்கொரு வைரத்தை எடுத்து ஆராய்ந்தார்கள். இருவரும் பார்த்து கொண்டார்கள். பிறகு மீண்டும் நுணுக்கமாய் பார்த்தார்கள். நிமிர்ந்தார்கள். கோபமாய் கண்ணபிரானை பார்த்தார்கள். எதுக்காக விளையாட்டு மிஸ்டர் கண்ணபிரான்? விளையாட்டா? என்ன சொல்றீங்க? வைரமா இது? வெறும் வெள்ளை கல்லுங்க. எங்களை ஏமாத்துற நினைப்பா, இல்ல நீங்க எங்காவது ஏமாந்தீங்களா? கண்ணபிரான் விழிகள் விரிந்தன, சிவந்தன. அத்தியாயம் 15. பரத் சுசிலா ஏஜென்சிக்கு வந்தபோது தகவல் சொன்னான். இப்பதான் நியூட்டன் ஃபோன் செஞ்சாரு. உங்க கார் கிடைச்சிடுச்சு, பீச் ரோட்ல நிக்குதான். மெசேஜ் எதுவும் இல்லையா? காரை வேற சாவி போட்டு திறந்து கமிஷனர் ஆபீஸ் கொண்டு போயிடுவாங்களாம். நாளைக்கு கார்ல சோதனைகள் முடிச்சுட்டு ஒப்படைப்பாங்களாம். அது மெதுவா வரட்டும். மாதவி பத்தி ஏதாச்சும் செய்தி? இல்லையே. பரத் பிளாஸ்க் திறந்து கப்பில் காப்பி ஊற்றி குடித்தான். சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். சாணக்கிய அபார்ட்மெண்ட் போய் வந்த விபரங்களை சொன்னான். கண்ணபிரான்னு கரெக்டா விலாசம் கிடைச்சிடுச்சு, நேரா மோதிர வேண்டியதுதான் என்றான் சந்திரமேனன். மாதவி இப்போ அவன் கஸ்டடியில இருக்கிறா, அதனால அதிரடியா இறங்க முடியாது. அவன் பெரிய வில்லங்கமான ஆளு. வழக்கம் போல எல்லா வில்லன்கள் மாதிரி அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன். முறையா திட்டம் போட்டுத்தான் கார்னர் பண்ணணும். அடுத்த நடவடிக்கை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க டெலிபோன் அழைத்தது. பரத் எடுத்தான். ஹலோ, பேசுறது பரத்தா? உன் ஆளு சுசீலாவை சாதாரணமா எடை போட்டோம். பெரிய கில்லாடியா இருப்பா போலிருக்கே. கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா கண்ணபிரான்? அட, கண்டுபிடிச்சிட்டியா? பெரிய ஆள் தான்யா நீ. நேரா வந்துடலாம். ஒரிஜினல் வைரங்கள் எங்க? வெறும் வெள்ளக்கல்லுக்கா நாங்க பாடுபட்டோம்? என்னது வெள்ளக்கல்லா? எஸ். உங்க சுசீலாவோ இல்லைன்னா அவளுக்கு சொல்லி தந்த யூசுப்போ எங்களுக்கு ஆட்டம் காட்டிட்டா அசந்துருவோமா? நான் வேற ஒரு நோக்கத்துக்காக அந்த குட்டியை தேக்கி வச்சேன். கடைசியில இப்ப அதான் ட்ரம் கார்ட். என்ன சொல்ற? புரியல. துருப்புச்சீட்டுப்பா. என்ன பேச்சு இது? நடுராத்திரி கூப்பிட்டு துருப்புச்சீட்டு பாத்திர சீட்டுன்னுக்கிட்டு விவரமா பேசு. என்ன சொல்ற? ஒரிஜினல் வைரங்கள் 32 என் கைக்கு வரலன்னா உன் தொழிலாளி மாதவி 32 பீஸ் ஆயிடுவா கண்ணு. இதை விட விவரமா எப்படி பேசுறது? மாதவியா? மாதவி உன்கிட்ட இருக்காளா என்றான் பரத் பொய்யான ஆச்சரியத்துடன். உனக்கு அரிச்சுவடியிலிருந்து ஆரம்பிக்கணுமா? உன் காரோட அவளையும் கடத்தினது உரைக்கலையா? அட பாவி, அவளையுமா கடத்தினீங்க? கார் மட்டும்தான்னு நினைச்சோம். அவ வீட்டுக்கு போயிட்டான்னு நினைச்சோம். எப்படி நம்புறது? அவளை பேச சொல்லு, நம்புறேன். பேசினா நம்புவியா? ஆமா. நம்புனா உன் மிரட்டலை பத்தி தீர்மானிப்பேன். ஆக ஒரிஜினல் வைரங்கள் இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு, உண்மைதானே? முதல்ல மாதவி உங்ககிட்ட இருக்கிறத நம்பணும்னா அப்புறம்தான் என் பதில். அவ்வளவுதானே? போனை வச்சுடு. மாதவியே கூப்பிட்டு பேசுவா. தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் பரத் பாய்ந்து பீரோ திறந்து டெலிபோனுடன் இணைக்கும் வசதியுடன் கூடிய டேப் ரெக்கார்டர் கொண்டு வந்து தன் டெலிபோனில் இணைத்தான். பேசின பேச்சை மற்ற இருவருக்கும் சொன்னான். அது மீண்டும் அடிக்க காத்திருந்தான். அவங்க கொண்டு போனது வெள்ளைக்கல்லுனா வைரங்கள் எங்க? மாத்துனது யாரு? நிச்சயமா யூசுப் மாத்தல என்றான் சந்திரமேனன். எல்லாரையும் சுத்தர்ல விட்டுருக்கான் திலக் என்று பரத் சொன்னபோது டெலிபோன் ஒலித்தது. எடுத்தான். சட்டுன்னு பேசு என்ற ஒரு முரட்டு குரலை தொடர்ந்து மாதவியின் குரல். பரத், என்னை காப்பாத்துங்க. இங்க எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க. முகத்துக்கு பூசிக்க பான்ஸ் பவுடர் கேட்டேன், தரல. இவ்வளவு சோப்பு பெட்டி பெட்டியா அடுக்கி வச்சிருக்கீங்களே, ஒன்னு கொடுங்க, முகம் கழுவிக்கிறேன்னு சொன்னேன், தரல. அத்துடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. வைத்தான். டேப்பை ரிவர்ஸ் செய்து போட்டு பெரிதாக வைத்தான். அவளின் பெரிதுபடுத்தப்பட்ட குரலை மீண்டும் கேட்டார்கள். ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப கூட பவுடரும் சோப்பும். அவளை கெடுத்ததே நீங்க தான் பரத் என்றாள் சுசீலா. மீண்டும் போன். மீண்டும் கண்ணபிரான். என்ன மாதவி என் கஸ்டடியில் இருக்கிறத நம்புறியா? நம்புறேன். வைரங்களை ஒப்படைக்க சம்மதிக்கிறியா? கண்ணபிரான், பொறுமையா கேட்டுக்க. எங்ககிட்ட ஒரிஜினல் எதுவும் இல்லை. இதை நம்பணுமானா? பரத், முடிவு செய்ய டைம் தரேன். தூங்கு. காலையில கூப்பிடுறேன். போலீஸ்கிட்ட போகாத, பிரயோஜனப்படாது. மாதவி பாவம், சின்ன பொண்ணுப்பா, வாழ வேண்டிய வயசு. நீ எதை இழக்கிற? எவனோ பம்பாயில நஷ்டப்பட்ட பொருள், அதுக்காக ஒரு உயிரை இழக்கலாமா? யோசி. குறுக்கு யோசனை எதுவும் செய்யாத. ஒரிஜினல் வைரங்களை எப்படி என்கிட்ட சேர்க்கணும்னு விரிவா சொல்றேன். அது என் கைக்கு வந்துட்டா மாதவியை விட்டுடுவேன். குட் நைட். பரத் போனை வைத்தான். உடனே ஸ்வர்ணபிரியா நர்சிங் ஹோமுக்கு அழைத்து முகமது யூசுப்பிடம் நடந்தது அத்தனையும் சொன்னான். நான் கொடுத்தமிச்சது வெள்ளைக்கல்லா, மின்னுச்சே. அதுக்கு முன்னாடி மாதவியை மீட்கணும். திலக் போட்டோ அவுட் செய்யணும்.
அவன் பக்கா கிரிமினல். எங்கள் ஏஜென்சி ஆல்பத்தில் அவன் வந்து பல வருஷம் ஆச்சு. அவன் ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. காலையில் வந்து வாங்கிக்கிறேன். பரத் வைத்தபோது ஏஜென்சியின் கண்ணாடி கதவு தட்டப்பட்டது. சுசீலா போய் திறந்தாள். நியூட்டன் உள்ளே வந்தார். மஃப்டியில் இருந்தார். அமர்ந்தார். பரத், ஏதாவது தகவல்? பரத் சுருக்கி சொன்னான். மாதவியின் குரலை மீண்டும் போட்டு காட்டினான். பின்னணியில் அடையாளம் தெரிஞ்சுக்கிற மாதிரி எதுவும் க்ளூ இல்லையே பரத். அது தேவையில்லை சார். மாதவி எங்களோட இருந்தே தேறிட்டா. அவ பேசின பேச்சிலேயே க்ளூ இருக்கு என்றான் பரத். என்ன அது? இன்னொரு தடவை கேளுங்க. மீண்டும் டேப்பை போட்டான். பரத், என்னை காப்பாத்துங்க. இங்கே எதுவும் தரமாட்டேங்கிறாங்க. முகத்துக்கு பூசிக்க பான்ஸ் பவுடர் கேட்டேன், தரல. இவ்வளவு சோப்பு பெட்டி பெட்டியா அடுக்கி வச்சிருக்கீங்களே, ஒன்று கொடுங்க, முகம் கழுவிக்கிறேனேன்னு சொன்னேன், தரல. எஸ், இதுல க்ளூ இருக்கு என்று பிரகாசமானார் நியூட்டன். எனக்கு புரியலையே என்றாள் சுசீலா. படம் வரைஞ்சு பாகம் குறிச்சாதான் உனக்கு புரியும். பான்ஸ் பவுடர் தயாராகிற இடம் குரோம்பேட்டை. நிறைய சோப்பு பெட்டி பெட்டியா அடுக்கி இருக்கும்னா என்ன அர்த்தம்? அது ஒரு சோப் கம்பெனியோட குடோன் அல்லது சோப் டிஸ்ட்ரிபியூட்டரோட குடோன். நம்ம கண்ணபிரானுக்கு நிறைய தொழில்கள். அதுல சோப்பு சம்பந்தமா குரோம்பேட்டையில தொழில் உண்டான்னு விசாரிக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள். ராயப்பேட்டையில ஒரு கல்யாண மண்டபம் கண்ணபிரானுக்கு சொந்தமா இருக்கு. அங்க 24 மணி நேரமும் ஒரு மேனேஜர் தங்கி இருக்கான். அவனை விசாரிக்கலாம். எல்லாரும் வேணாம், நானும் நியூட்டனும் போயிட்டு வரோம் என்றான் பரத். வினாடிகளில் நியூட்டனின் பைக்கில் விரைந்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 16. கல்யாண மண்டபத்தை அடையும் முன்பே கதை வசனம் தயார் செய்து கொண்டார்கள். மறுநாள் காலை முகூர்த்தம் என்பதால் மண்டபத்தில் ஒரு பக்கம் சமையல் நபர்கள் அமர்ந்து காய்கறி நறுக்கி கொண்டிருந்தார்கள். மேலக்காரர்கள் ஓர் ஓரமாக உறங்கிக் கொண்டிருக்க முகப்பில் சீரியல் செட் அமைத்து கொண்டிருந்தனர் சிலர். தள்ளுவண்டியில் வந்து 2 வாழை மரங்கள் கட்டப்பட காத்திருந்தன. மண்டப மேனேஜர் எங்க என்று ஒருவனை நிறுத்தி கேட்க, பாத்திர ரூம்ல இருக்கார் என்று பதில் வந்தது. பாத்திர அறைக்கு வழி கேட்டு சென்று மறுநாள் முகூர்த்தக்காரருக்கு சமையலுக்கான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டிருந்தவனின் தோளை தொட்டு, இந்த மண்டபத்துக்கு மேனேஜரா? ஆமா, ஒரு 10 நிமிஷம் அவசரமா பேசணும், இப்படி வரீங்களா? வேட்டியை மடக்கி கட்டிக்கொண்டு அவர்களுடன் தனியாக வந்து, என்ன என்றார். நாங்க 2 பேரும் விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எங்க ஊர் பொண்ணை கட்டாயத்தாலி கட்டுறதுக்காக தூக்கிட்டு வந்துட்டான் ஒருத்தன். அவனை தேடி வந்திருக்கோம். உங்க உதவி வேணும் என்றான் பரத். இதுல ஏன் உதவி என்ன? எதுக்கு இங்க வந்தீங்க? அவனை பத்தி எங்களுக்கு அதிகமா தகவல்கள் தெரியாது. உங்க முதலாளி பேரு கண்ணபிரானா? ஆமா, அவன் கண்ணபிரானோட ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறான். இது அவரோட கல்யாண மண்டபம்னு கேள்விப்பட்டோம். உங்களை கேட்டா விவரம் தெரியலாம்னு வந்தோம். அவன் பேர் என்ன? தெரியாது. பேர் கூட தெரியாம எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்க முதலாளிக்கு 10 விதமான தொழில்கள் உண்டு. நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவன் சோப்பு வியாபாரம் சம்பந்தமா எங்க கிராமத்துக்கு வருவான். அப்படின்னா லக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறவனா தான் இருக்கணும். அது என்ன கம்பெனி? குளிக்கிற சோப்பு தமிழ்நாடு முழுதுக்கும் விநியோகம் பண்ற கம்பெனி. எங்க முதலாளியோட தான். ஆபீஸும் குடோனும் குரோம்பேட்டையில இருக்கு. குரோம்பேட்டையில கரெக்டா இடம் தெரியுமா? தெரியுமே. ராதா நகர்ல ஒரு பள்ளிக்கூடம் வரும். அதுக்கு அடுத்த கட்டடம். போர்டு இருக்கும். இந்த நேரத்துக்கு ஒரே ஒரு வாட்ச்மேன் மாத்திரம் தான் இருப்பான். ரொம்ப தேங்க்ஸுங்க, நாங்க காலையில விசாரிச்சுக்கிறோம். இருவரும் வெளியே வந்தார்கள். பரத், ஸ்பாட் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஏரியா ஸ்டேஷனுக்கு போய் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இன்னும் 1 மணி நேரத்துல மாதவியை மீட்டுடுவேன். அது ஏன் பொறுப்பு, கவலையை விடுங்க என்றார் நியூட்டன். நான் வரவேணாமா? வேணாம். பரத் ஆபீஸ் வாசலில் அவனை இறக்கி விட்டுவிட்டு, இங்கே இருங்க, மாதவியோட வரேன் என்று புறப்பட்டு சென்றார். பரத் மேலே வந்தபோது சந்திரமேனன் கலற்றி போட்ட ஷூக்களை அணிந்து கொண்டிருந்தான். என்ன பரத் என்றாள் சுசீலா ஆர்வமாக. இடம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோப்பு விநியோகம் செய்கிறான் கண்ணபிரான். அந்த நிறுவனம் குரோம்பேட்டையில இருக்கு. மாதவியை நான் மீட்டுட்டு வரேன்னு புறப்பட்டு போயிட்டாரு நியூட்டன். நீங்க எங்க புறப்பட்டீங்க சந்திரமேனன்? இப்ப பெங்களூர்ல ஹோட்டல் ரோலக்ஸுக்கு ஃபோன் செஞ்சு பேசினேன் பரத். ரொம்ப தான் துணிச்சல் அவனுக்கு. திலக்குங்கிற பேர்லயே ரூம் எடுத்திருக்கான். ராத்திரி 10 மணிக்கு தான் ரூம் போட்டிருக்கான். அவன் 1 வாரம் தங்க போறதா லெட்ஜர்ல நிரப்பி இருக்கான். இங்க வைரங்களை யூசுப் கிட்ட பறி கொடுத்தவனா இருந்தா இப்படி ஹாயா போயிடுவானா ஊரை விட்டு? எவ்வளவு மதிப்புள்ள வைரங்கள், திருப்பி வாங்க விரும்ப மாட்டானா? கண்ணபிரான் நான் ஆக 2 சைட்லையும் வெப்பே காமிச்சிட்டு ஒரிஜினல் வைரங்களோட அவன் பெங்களூர் போயிருக்கணும். நான் உடனடியா பெங்களூர் புறப்பட்டு போய் அவனை மடக்கலாம்னு நினைச்சேன் என்றான் சந்திரமேனன். நல்ல யோசனை தான். உங்களுக்கு திலக்கு அடையாளம் தெரியுமில்ல? என்ன பரத், நானும் யூசுப்பும் ஃப்ளைட்ல திலக்கூட பயணம் செஞ்சு வந்தோம். இங்க வந்துதானே நான் வெட்டிக்கு மாத பண்ணி இன்னொரு சஸ்பெக்டை துரத்தினேன். திலக்கு ஏதாச்சும் மாறு வேஷத்துல இருந்தா கூட என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்களே பெங்களூர் போங்க. ஆனா இப்போ வேணாம், இங்கேயே அமைதியா ஓய்விடுங்க. காலையில ஃப்ளைட்ல போங்க. 1 வாரம் தங்க போறவன் 1 ராத்திரிக்குள்ள எங்க போயிட போறான்? சரி என்றான் சந்திரமேனன். சந்திரமேனனை வரவேற்பு அறையில் இருந்த சோஃபாவில் கொஞ்ச நேரம் படுக்க சொல்லிவிட்டு
தங்கள் அறைக்குள் வந்தார்கள் பரத், சுசீலா. சுசி, மாதவியை மீட்டுட்டு வந்துருவாரா நியூட்டன்? பரத், மாதவி வீட்டில் தகவல் தெரிஞ்சா கூட இவ்வளவு பதற மாட்டாங்க. ஒரு பாசம்தான், உனக்கு இல்லையா? எனக்கு கவலை மட்டும்தான். மாதவிய அந்த ரவுடி பசங்க என்ன செஞ்சாங்களோ. எனக்கு அந்த கவலை மட்டும் கிடையாது சுசி. ரொம்ப வாராதீங்க. உங்க ஆண் வர்க்கம் ஒரு தூணுக்கு புடவை கட்டினாலும் இழிக்கும். ஒட்டு மொத்தமா வர்க்கத்தையே இழுக்காத. ஏன் இழுத்தா என்னவா? வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே சபல கேஸ் தான். பொம்பளை நினைச்சா எந்த ஆம்பளையையும் வீழ்த்திடுவா. சரித்திரங்களை நினைவுபடுத்த வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நீ ஒரு சரித்திரம் படைக்கணும் சுசி. ஏற்கனவே இருக்கிற சரித்திரத்தை சொல்றதுல என்ன பெருமை? சரித்திரம் படைக்கிறதுனா நீ ஒரு ஆம்பளைய, அதாவது என்ன வீழ்த்து பார்க்கலாம். உன் மடியிலேயே நான் மயங்கி கிடக்கிற மாதிரி, நீ எது சொன்னாலும் கேட்குற மாதிரி என்னை மாற்ற முடியுமா? அது ரொம்ப சிம்பிள். சேலஞ்ச் சேலஞ்ச். ரைட், உங்களை வீழ்த்தி காமிக்கிறேன். சரி, ஆரம்பி. இன்னும் சும்மா உட்காந்துருக்கியே, என்ன ஆரம்பிக்கிறது? சினிமா எத்தனை பார்க்குற? ஒரு ஆம்பளைய தன் வலையில வீழ்த்த வழக்கமாக பெண்கள் என்ன செய்வாங்க? டான்ஸ் ஆடுவாங்க, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக உரிச்சு போடுவாங்க. முக்கியமான ட்ரெஸ்ல வந்ததும் அந்த ஆசாமி அம்பேல் ஆயிடுவான். அது மாதிரி கமான் ஆடு பார்க்கலாம். ஆடு ஆடு கோழி எல்லாம் பார்க்கலாம். முதல்ல போனை பார்க்கலாம் என்று ஒலித்ததை எடுத்து பேசினாள் சுசீலா. ஹலோ. ரிசீவரை பரத்திற்கு நீட்டினாள். உங்களுக்கு தான், யூசுப் பேசுறாரு. ஹலோ, பரத் பேசுறேன் யூசுப். என்ன நிலவரம்? எனக்கு இங்க தூக்கமே வரல. எப்படி வரும்? உங்க ரூமுக்கு அழகான நர்ஸா போட்டிருக்காங்களா? இவ்வளவு சங்கடமான சூழ்நிலையில ஜோக்கா? சங்கடம் பாதி நீங்கிட போகுது. என்ன பரத், ஜோசியர் மாதிரி பேசுறீங்க? பரத் விவரித்தான். வெரி குட், கார் கிடைச்சிடுச்சு. மாதவிய மீட்க போறீங்க. வைரங்கள் தான் இப்ப பாக்கி. இங்க என்னால இருக்க முடியல. திலக் பெங்களூர்ல இருக்கிற ஹோட்டல் ரோலக்ஸுக்கு போன் செஞ்சதா சொன்னீங்க. நான் இங்க போன் செஞ்சு பேசினேன். ரூம் போட்டிருக்கானா திலக்குங்கிற பேர்லயே. தகவல் சொல்லிட்டு எத்தனை பேர் விசாரிப்பீங்க? என்ன விவரம்னு கேக்குறான். நீங்களும் பேசுனீங்களா? நான் இல்ல, சந்திரமேனன் பேசினாரு. காலை ஃபிளைட்ல பெங்களூருக்கு அவர் போறதா திட்டம். போறதுக்கு முன்னாடி சந்திரமேனன் கிட்ட நான் பேசணுமே. பக்கத்துல இருக்கானா? ரொம்ப அசதி, படுத்திருக்காரு. காலையில எனக்கு ஃபோன் செஞ்சு பேசிட்டு புறப்பட சொல்லுங்க. நான் தான் உதவி எதுவும் செய்ய முடியாம காலை உடச்சிக்கிட்டு படுத்துட்டேன். நிம்மதியாயிருங்க, நாங்க பாத்துக்கிறோம். போனை வைத்தான் பரத். அத்தியாயம் 17. ராத்திரி 2:30 மணிக்கு ஜீப்பில் மாதவியை அழைத்து கொண்டு வந்து விட்டார் நியூட்டன். மாதவி மேடம் என்று ஆர்வமாக அம்மாவிடம் ஓடும் கண்ணுக்குட்டி போல துள்ளி வந்து சுசீலாவின் கைகளை பிடித்து கொண்டாள். நான் பயந்தே போயிட்டேன். நான் சொன்னது புரிஞ்சுதோ இல்லையோன்னு கவலையாவே இருந்துச்சு. மாதவி, அவங்க வேற ஏதாவது வகையில உனக்கு தொல்லை கொடுத்தாங்களா என்றான் பரத். சேச்ச, அதெல்லாம் இல்ல. பரத் சுசீலாவை பார்த்து, பாத்தியா நான் சொன்னேன்ல. என்ன சார், ரொம்ப சிரமப்பட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றார் நியூட்டன். பெரிய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டி இருக்கும்னு நினைச்சு 2 வேன்ல போனோம். அங்க உள்ள 3 பேர் தான் இருந்தாங்க. ரொம்ப சுலபமா மடக்கியாச்சு. அவங்கள ஸ்டேஷன் லாக்கப்ல தள்ளிட்டு வந்தேன். மறுபடி கண்ணபிரான் போன் செஞ்சானா? இல்ல, நான் தான் செய்ய போறேன். நீங்க மாதவியை மீட்டுக்கிட்டு வந்ததும் செய்யலாம்னு இருந்தேன். பரத் தன் மேஜை டிராயரில் இருந்து போன் நம்பர்கள் அடங்கிய புத்தகம் எடுத்து புரட்டினான். போனை எடுத்தான், சுழற்றினான். நிறைய ரிங் போன பிறகு எடுக்கப்பட்டது. ஹலோ என்றார் தூக்க குரலில் கண்ணபிரான். பாவம், தூக்கத்தை கெடுத்துட்டேனா என்றான் பரத். எதுக்கு போன் செஞ்ச? காலையில வரைக்கும் அவகாசம் கொடுத்தியே, அவ்வளவு நேரம் அவகாசம் தேவையில்லைன்னு பட்டுச்சு. அதான் நானே போன் செஞ்சேன். என்ன, ஒரிஜினல் வைரங்களை தர சம்மதிக்கிறியா? யோ, ஒரிஜினல்னு அடிச்சுக்கிறியே. உனக்கும் யூசுப்புக்கும் ஆட்டம் காட்டிட்டு அடிச்சுட்டு போனவன் திலக். நீ என்கிட்ட சதாய்க்கிறியே. நான் இப்ப எதுக்கு செஞ்சேன்னா, உங்க வக்கீல பார்த்து 3 தடிப்பசங்களை ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு செய்யி. உன்னையும் காலையில விசாரிக்க போலீஸ் வரும். குரோம்பேட்டை சோப்பு குடோன்ல இருந்து மாதவிய மீட்டாச்சு. என்ன என்ன? கேபிஎஸ் மாதிரி கேட்டுக்கிட்டே இரு. குட் மார்னிங் என்று போனை வைத்துவிட்டு சிரித்தான். உங்க ஈகோ இப்போ சமாதானம் ஆயிடுச்சா பரத் என்றார் நியூட்டன். அடுத்து நான் என்ன உதவி செய்யணும்? உங்க ஜீப்ல மாதவியை ஏத்திக்கிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுடணும். அது போதும். திலக்கை கண்டுபிடிக்கிறதுல என் உதவி வேணுமா? திலக் பெங்களூர்ல இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நாளைக்கு பிளைட்ல புறப்பட்டு சந்திரமேனன் போறாரு. அவர் டீல் பண்ணிக்கிறாராம். சேட்டு பறிகொடுத்த வைரங்கள் கணக்குல வராதது. அதனாலதான் பிரைவேட் ஏஜென்சிக்கு வந்திருக்காரு. எங்களை மாதிரி சைவ ஏஜென்சில இல்ல இவங்க. தடாலடியில இறங்குறவங்க. ரவுடிகளுக்கு அவங்க பாணியிலேயே பதிலடி கொடுக்கறவங்க. அதனால பெங்களூர்ல திலக் கிட்ட இருந்து நானே வைரங்களை கைப்பற்றிக்கிறேன்னு சொல்றாரு. முடியாத பட்சத்துல போலீஸ் கிட்ட உதவி கேட்டுக்கிறாராம். நியூட்டன் யோசனையோடு மாதவியை அழைத்து கொண்டு புறப்பட்டார். அத்தியாயம் 18. மறுதினம் பெங்களூர். ஹோட்டல் ரோலக்ஸ். திலக் கிளாஸில் நிதானமாக விஸ்கியை ஊற்றினான். ஐஸ் துண்டுகளை இடுக்கியால் எடுத்து போட்டு கொண்டான். கையில் எடுத்தான். எதிரே கண்ணாடியில் தெரிந்த திலக்கை பார்த்தான். சியர்ஸ் மை டியர் லக்கி திலக் என்றான் வாய்விட்டு. ஒரே கல்பில் கிளாஸை காலி செய்துவிட்டு மீண்டும் ஊற்றிக்கொண்டான். குடித்தான்.
எழுந்து நின்று கண்ணாடி திலக்கிடம் பேசினான். திலக், நீ கில்லாடிடா, எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்ட. யூசுப் அந்த போலி வைரங்களை சேட்டுக்கிட்ட ஒப்படைச்சிருப்பான், உண்மை புரிஞ்சிருப்பான். ஆனா இனி என்ன எங்க போய் தேடுவான்? கண்ணபிரானும் சரி, சாம்சனும் சரி, நான் வைரங்களை பறி கொடுத்ததை நம்பிட்டாங்க. இனி நான் தான் ராஜா. திலக் திடீரென்று சத்தமாக பாட்டு பாடினான். கட்டில் மேல் ஏறி குதித்தான். மீண்டும் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கொண்டான். பிரீத்தி, மை டியர் பிரீத்தி, கொஞ்ச நாள் பொறு. நீயும் நானும் போய் ஒரு வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிடலாம். கொஞ்சம் அமளி அடங்கட்டும் பிரீத்தி. கிட்டத்தட்ட 1/2 கோடிக்கு அதிபதி நான் பிரீத்தி. திலக் இதுவரை பிரீத்திக்கு எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதை நினைத்தான். அவளுக்கு ஒரு கடிதம் எழுத நினைத்தான். பெட்டியை திறந்து காகிதம் எடுத்தான். பெட்டி மேலேயே வைத்து தடுமாறும் விரல்களில் பேனா பிடித்து எழுதினான். என் இதய தேவதையே, நான் நலம். நீ? உன்னிடம் ஒரு மாபெரும் ரகசியம் சொல்ல வேண்டும். கண்ணே, உன் எதிர்கால கணவன் பெரிய லட்சாதிபதி ஆகப் போகிறேன். கொஞ்ச நஞ்சமல்ல, 50க்கும் மேல். உன் அழகான புருவங்கள் மேலே உயர்வதை என்னால் மனதில் பார்க்க முடிகிறது. சில நாட்கள் பொறுத்திரு. அந்த அதிர்ஷ்டத்தை நமக்கு அள்ளித்தந்த பொக்கிஷத்தை பணமாக்கும் வரை. இன்னொரு ரகசியம் கூட உனக்கு தெரியாது. உனக்கே தெரியாமல் அந்த பொக்கிஷம் உன்னிடம்தான் இருக்கிறது. நாம் சந்திப்பு அந்த அணைப்புக்காக ஏங்கும் உன் அன்பு காதலன் திலக். கடிதத்தை மடக்கினான். சூட்கேஸில் கவர் கிடைக்கவில்லை. வெளியே போகும்போது கவர் வாங்கி வைத்து போஸ்ட் செய்ய தீர்மானித்து கடிதத்தை சூட்கேஸுக்குள்ளே வைத்துவிட்டு மீண்டும் விஸ்கி சாப்பிட்டான். போதை மிகவும் ஏற தன் மணிப்பர்சுக்குள் இருந்த சின்ன டெலிபோன் நம்பர்கள் அடங்கிய புக்கு திறந்து எண் பார்த்தான். போன் எடுத்தான். ஹலோ, அம்சா இருக்காளா இப்போ என்றான் கன்னடத்தில். நீங்க யாரு? என்ன வசந்தா, என் குரல் தெரியல? திலக். பம்பாய் திலக்னு சொன்னாதான் புரியும். அனுப்பி வைக்கவா? எங்க அனுப்ப? இது டீசென்டான லாட்ஜ், அனுப்ப வேணாம், நானே வரேன். திலக் பாட்டிலில் மிச்சம் இருந்ததை கிளாஸில் ஊற்றாமல் அப்படியே கவிழ்த்து கொண்டு புறப்பட்டான். அறையை பூட்டி ஹோட்டலை விட்டு வெளியேறி டாக்ஸி அமர்த்தி கொண்டான். அவன் டாக்ஸி வெளியேறியதும் வேறொரு டாக்ஸி உள்ளே வந்தது. அதிலிருந்து இறங்கினான் சந்திரமேனன். அத்தியாயம் 19. பரத், சுசிலா இருவரும் ஸ்வர்ணபிரியா நர்சிங் ஹோமில் முகமது யூசுப்புடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். டெலிபோன் ஒலித்தது. கை நீட்டி யூசுப்பே எடுத்தான். சார், பெங்களூர்லேருந்து கால் என்றால் ஆஸ்பத்திரியின் டெலிபோன் ஆபரேட்டர். கொடுங்க மேடம் என்று விட்டு இவர்களை பார்த்து, பெங்களூர்லேருந்து காலாம் என்றான். ஹலோ, நான் சந்திரமேனன் பேசுறேன் யூசுப். சொல்லு. எதிர்முனை பேச்சை பரத்தும் கேட்க முடிந்தது. திலக் இல்லாத சமயம் அவன் தங்கியிருந்த ரூமை சுத்தமா அலசி எடுத்துட்டேன். டைமண்ட் அவன்கிட்ட இல்ல, ஆனா யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. தன் காதலிக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான், போஸ்ட் செய்யறதுக்காக. அதுல விபரம் இருக்கு. அதை அப்படியே எழுதிட்டு வந்துட்டேன். படிக்கிறேன், எழுதிக்கோ, உதவும். இரு, பக்கத்துல பரத் இருக்காரு, சொல்லி எழுதிக்குவாரு. யூசுப்பிடம் இருந்து பரத் வாங்கி கொண்டு சுசீலா எடுத்து தந்த பேடில் பேனாவை வைத்து சந்திரமேனன் சொல்ல சொல்ல எழுதி கொண்டான். பிறகு கேட்டான், லெட்டர் கவர்ல இல்லையா? இல்ல, வெறும் பேப்பர்ல எழுதி மடக்கி சூட்கேஸ்ல வச்சிருக்கான். சரி, இதை வச்சு இங்க என்ன செய்ய முடியும்னு பாக்குறோம். நீங்க அவனையே ஃபாலோ பண்ணுங்க. அந்த லெட்டரை போஸ்ட் செஞ்சுதானே ஆகணும். அப்போ கவர்ல உள்ள அட்ரஸ் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சரி. போனை வைத்து விட்டு, பயங்கர சுத்தலா இருக்குதே என்றான். இந்த லெட்டர்ல இருந்து கிடைக்கிற தகவல்கள் என்ன பரத் என்றாள் சுசீலா. திலக் காதலிக்கு அழகான புருவங்கள்னு புரியுது. பி சீரியஸ். அவளுக்கு தெரியாம அந்த வைரங்களை அவகிட்ட சேர்த்திருக்கான். அது எப்படி தெரியலையே. இதுல தேவதையேன்னு எழுதினமே, பேர் எழுதக்கூடாது. அநேகமா மெட்ராஸ்ல தான் அந்த காதலி இருக்கணும். மெட்ராஸ் ஏர்போர்ட்ல அவன் இறங்குனதுல இருந்து அவனை ஃபாலோ செஞ்சது நீங்க. யோசிச்சு சொல்லுங்க. யாராச்சும் ஒரு பொண்ணு இவனை எங்கேயாச்சும் சந்திச்சாளா? யூசுப் குறுக்கில் தலையை ஆட்டி சர்டன்லி நோ என்றான். அவனை என் கண்ணை விட்டு நகரவே விடல. ஏர்போர்ட்டை விட்டு நேரா டாக்ஸில மவுண்ட் ரோடு வந்தான். போஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபோன் பேசினான். பெல்ஸ் ரோடு வந்தான். பவ்யா ரெஸ்டாரண்ட்ல சாய் வாங்கிட்டு சாணக்கியா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நடந்தே போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போயிட்டேன். துப்பாக்கி முனையில அவனை மிரட்டிக்கிட்டே அவனோட சூட்கேஸ், லெதர் பேக் ரெண்டையும் களைச்சி தேடி வெயிட் என்று கண்களை விரித்தான் யூசுப். என்ன? அந்த சூட்கேஸ்ல பூக்காகிதம் சுத்தி ரிப்பன் கட்டின ஒரு பரிசு பார்சல் இருந்துச்சு பரத். அதுல கூட டு மை டார்லிங்னு இருந்துச்சு. வெரி குட். அப்போ அந்த பார்சலுக்குள்ள ஒரிஜினல் வைரங்களை அவன் வச்சிருந்திருக்கலாம். இப்போ அவனோட டார்லிங்க, அந்த இதய தேவதைய தேடணுமே. எப்படி தேடுறது? மூவரும் மண்டையை போட்டு உடைத்து கொண்டார்கள். திடீரென்று சொன்னால் சுசீலா, பரத், சாணக்கிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அந்த பிளாட்டை நாம சோதனை போட்டப்போ டெலிஃபோன் டைரக்டரிக்குள்ள ஒரு துண்டு சீட்டுல ஒரு டெலிஃபோன் நம்பர் இருந்ததா சொன்னேன், நினைவு இருக்கா? ஆமா, அந்த நம்பர் ஹோட்டல் 7 ஸ்டாரை சேர்ந்ததுன்னு சொன்னேன். அந்த ஹோட்டல்ல ஒருவேளை திலக் காதலி வேலை பார்க்கலாம். எதுக்கும் அந்த ஹோட்டல்ல விசாரிச்சிடலாமா? ஒரு வழியும் தெரியாம உட்கார்ந்துருக்கிறதுக்கு இந்த வழியில முயற்சி செஞ்சு பார்க்கலாம். பரத் எழுந்தவன், யூசுப், திலக்கோட போட்டோ வேணும்.
என் சூட்கேஸை திறங்க, மேல் ஃப்ளாப்ல ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கேன் என்றான் யூசுப். பரத் திறந்து எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அத்தியாயம் 20. பெங்களூர். அறைக்கதவு தட்டப்பட்டது. படுத்து 2 விதமான போதையில் நீச்சல் அடித்து உறங்கிக் கொண்டிருந்த திலக்கிற்கு கதவு தட்டல் எரிச்சலாய் இருந்தது. எழுந்து சென்று திறந்தான். சௌக்கியமா திலக் என்று உள்ளே வந்தான் மார்ட்டின். அட, நீங்களா? என்ன சார் இவ்வளவு தூரம்? உள்ள வாங்க. கண்ணபிரான் சார் எதுவும் செய்தி அனுப்பிச்சாரா? ஆமா என்று சொல்லி வந்து கதவை சாத்தின மார்ட்டின் சடார் என்று தான் அணிந்திருந்த ஜெர்கின் உடுப்பை இழுத்து பாக்கெட்டுக்குள்ளிருந்து சின்ன பிஸ்டல் எடுத்து உயர்த்தினான். செய்தி வாங்கிட்டு தான் வர சொன்னாரு. எங்களை எல்லாம் மாங்காமடையன்னு நினைச்சியாப்பா பம்பாய் தம்பி? என்ன, எதுக்காக இப்படி மிரட்டுறீங்க? எனக்கு புரியலையே. தயங்கி தடுமாறி பின்னால் நகர்ந்தான் திலக். கட்டிலில் தலையணை அடியில் துப்பாக்கி இருக்கிறது. புரியலையா? எப்ப பிறந்த பாப்பா? நேத்தா? உன்னோட பேசிக்கிட்டு இருக்க நேரம்ல, எடுத்து தரியா? எத? இன்னும் நகர்ந்து கட்டிலில் மோதி நின்றான். ஒரிஜினல் வைரங்களை அதைத்தான் யூசுப் கிட்ட பறி கொடுத்துட்டேனே அப்படின்னு நம்ப வச்ச. எது எப்படியோ இதுல சம்பந்தப்பட்டது நானும் சாம்சனும். நீங்க ஏன் மிரட்டுறீங்க என்று கேட்டுக்கொண்டே சட்டென்று திலக் திரும்பி தலையணை எடுத்து மார்ட்டின் மேல் வீசினான். அவன் ஒரு வினாடி தடுமாறியதில் தலையணை அடியில் வைத்திருந்த தன் ரிவால்வரை எடுத்துக்கொண்டான். மார்ட்டினை பார்த்து சுட்டான். துல்லியமான உரசலாக குண்டு மார்ட்டின் புஜத்தை தேய்த்து கொண்டு செல்ல தன்னை பாதுகாத்து கொள்ள வேறு வழியில்லாமல் மார்ட்டினும் திலக்கை குறிதவறாமல் நெஞ்சில் சுட்டான். ரத்தம் பீச்சி அடிக்க குப்புற விழுந்தான் திலக். மிகச் சில வினாடிகளில் அடங்கினான். மார்ட்டின் மெல்ல அவன் அருகில் வந்து குனிந்து இறந்து போய்விட்டானா என்று பார்த்த சமயம் திலக் சட்டென்று புரண்டு தன் துப்பாக்கியால் மார்ட்டினை சுட்டான். மார்ட்டின் இரத்த ரகலையாய் எகிரி விழுந்தான் சலனமற்று. அத்தியாயம் 21. 7 ஸ்டார் ஹோட்டலில் ஆண்கள் ரிசப்ஷனிஸ்டுகளாக இருந்தார்கள். பரத் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு திலக்கின் புகைப்படம் காட்டி தேதி நாள் குறிப்பிட்டு, இங்க வந்தாரா? நினைவுபடுத்தி சொல்லுங்க. யூ ஆர் ரைட், பெரிய ரகலையே பண்ணிட்டார் சார் இவரு. ஏன், எங்க ஹோட்டல்ல பேக்கரி செக்ஷன் இருக்கு. முதல் நாள் ராத்திரி ஃபோன் செஞ்சு பர்த்டே கேக் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லாம ஆர்டர் எடுத்துக்கிறது இல்ல. யாரோ ஃபோன்ல ஆர்டர் சொன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? ஆனா அந்த செக்ஷன்ல யாரோ புது ஆள் இருந்து ஆர்டர் எடுத்துட்டான். காலையில இவர் வந்து கேக் கேட்டப்போ கேக்கு இல்ல. எங்ககிட்ட வந்து மேனேஜரை கூப்பிடுப்பா, அதை எப்படி ஆர்டர் எடுத்துக்கிட்டு பிறகு இல்லைன்னு சொல்றதுன்னு கத்தி தீத்துட்டாரு. பிறகு நாங்க எவ்வளவு சமாதானப்படுத்தியும் சமாதானமாகல. மேனேஜரை வந்து அவரை சமாதானப்படுத்தி 2 மணி நேரத்துல அவர் சொல்ற அட்ரஸுக்கு டோர் டெலிவரி தர சம்மதிச்சு அனுப்பி வச்சாரு. ஆர்வமாய் கேட்டான் பரத். அதன்படி அனுப்புனீங்களா? பேக்கரி செக்ஷன்ல அனுப்பியிருப்பாங்க. எந்த அட்ரஸுக்கு சப்ளை பண்ணாங்க? அது அங்கதான் கேட்கணும். இருவரும் பேக்கரி செக்ஷன் வந்தார்கள். அங்கே இன்சார்ஜ் ஆசாமியிடம் பேசினார்கள். வாஸ்தவம், அர்ஜென்ட்டா பர்த்டே கேக் தயாரிச்சு அனுப்பி வச்சோம். கேக்கு மேல ஏதாச்சும் எழுதியிருந்தீங்களா கிரீம்ல? எஸ், ஹாப்பி பர்த்டே டு பிரீத்தி. சுசீலா உற்சாகமாகி, அவ பேர் பிரீத்தி என்றாள். பரத் அவனை மேலும் கேட்டான். அந்த கேக்கை எங்க டெலிவரி செஞ்சீங்க? அந்த அட்ரஸ் தான் எங்களுக்கு வேணும். ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு. அந்த பேப்பரையும் கேக்கையும் ஒரு பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சோம். அதனால அந்த அட்ரஸ் எங்ககிட்ட ரெக்கார்டில் இல்லையே. கேக் எடுத்துட்டு போன பையன் ஹோட்டல் பையன் தானே? ஆமா, அவனை கூப்பிடுங்க. அவன் பேர் செல்லமுத்து. இன்னைக்கு லீவு, வார லீவு. செல்லமுத்து எங்க இருப்பான்? உடனே பார்க்கணும். அவன் அட்ரஸ் எடுத்து தரேன், போய் பாருங்க. பாலவாக்கம் விலாசம் தரப்பட்டது. உடனே அங்கு வந்தார்கள். அது ஓர் ஓட்டு வீடு. வீட்டில் செல்லமுத்துவின் அம்மாதான் இருந்தாள். லீவ் நாள்களில் வெளியே சுற்ற போய்விடுவான் என்றும் எப்போது வருவான் என்று சொல்ல முடியாது என்றும் சொன்னாள். பரத், சுசீலா இருவரும் வேறு வழியில்லாமல் செல்லமுத்துவுக்காக அதே வீட்டில் 2 மணி நேரம் காத்திருந்த பிறகு வந்தான் செல்லமுத்து. பரத் அவனிடம் தன்னை போலீஸ் சம்பந்தப்பட்டவன் என்று கூறிக்கொண்டு கொஞ்சம் மிரட்டலாகவே விசாரித்தான். பையன் கொஞ்சம் நடுக்கத்துடன் பயபக்தியாய் பதில் சொன்னான். அந்த விலாசம் எழுதின சீட்டு தொலைச்சிட்டேன் சார். ராஜா அண்ணாமலைபுரத்துல ஒரு வீட்டில் டெலிவரி கொடுத்தேன். அந்த ஏரியா போனா வீடு காட்ட முடியும். புறப்படு. பையனுடன் ராஜா அண்ணாமலைபுரம் வந்தார்கள். பையன் சரியாக ரூட் சொன்னான். முன்னாடி பியூட்டி பார்லர் இருக்கும் சார், உள்ளார வீடு என்றவன் கொஞ்சம் தெருக்கள் குழம்பி பிறகு கண்டுபிடித்து விட்டான். அதோ சார். பையனை காரிலேயே இருக்க சொல்லிவிட்டு பரத்தும் சுசீலாவும் மட்டும் உள்ளே சென்றனர். பியூட்டி பார்லரில் 2 பெண்கள் இருக்க, மிஸ் பிரீத்தியை பார்க்கணுமே. உள்ள வீடு, போங்க சார், உள்ளதான் இருக்காங்க. வீட்டின் திரை விலக்கி எக்ஸ்கியூஸ் மீ என்றான் பரத். உள்ளே டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருந்த இளம் பெண் திரும்பினாள். மிஸ் பிரீத்தி? எஸ், நான் தான். நாங்க பெங்களூர்ல இருந்து வரோம். திலக் அனுப்பிச்சாரு, அவரோட ஃப்ரெண்டு நான். அப்படியா? உள்ள வாங்க, உட்காருங்க. சோஃபாவை காட்டினாள் பிரீத்தி. டிவியை அணைத்தாள். அவர்கள் எதிரே வந்து அமர்ந்தாள். என்ன விஷயம்? திலக் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான்.
முந்தா நாள் உங்ககிட்ட கொடுத்த பொருள்கள்ல ஒரு ரகசிய செய்தியும் தவறி வந்துருச்சான். அதை வாங்கிட்டு வர சொன்னான். நீங்க நம்பணும்னு தன் போட்டோவை என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சான். யூசுப் கொடுத்த போட்டோவை எடுத்து காட்டினான். என்கிட்ட எதுவும் கொடுக்கலையே திலக். நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. பம்பாயில இருந்து வந்து 2 நாள் தங்கிட்டு உங்களுக்கு பிறந்த நாளுக்கு கேக்கு பரிசு எல்லாம் கொடுத்துட்டு வந்ததா சொன்னானே. நீங்க சொன்ன மாதிரி கேக்கும் பிரசன்டேஷனும் மட்டும்தான் கொடுத்தாரு. வேற எதுவும் கொடுக்கலையே. என்ன பிரசன்டேஷன் அது? அதுக்குள்ள இருக்கலாமோ அந்த ரகசிய செய்தி? என்ன சார் இது? இதோ கண்ணாடி அலமாரிக்குள்ள வச்சிருக்கேன் பாருங்க, செஸ் போர்டு. அதான் பிரசன்ட் பண்ணாரு. இதுல என்ன ரகசிய செய்தி இருக்கு? என்ன பிரசன்டேஷன்னு சொன்னீங்க? எனக்கு செஸ் கேம்ல ஆர்வம் அதிகம், அதனால செஸ் போர்டு சார். பிரீத்தி எழுந்து அலமாரி திறந்து போர்டையும் காய்கள் உள்ள பெட்டியையும் எடுத்து கொடுத்தாள். வாட்டர் கொடுங்களேன் என்றாள் சுசீலா. பிரீத்தி உள்ளே போக, சுசி, செஸ்ல எத்தனை காய்கள்? 32. வைரங்கள் எத்தனை? 32. தட்ஸ் இட் என்றான் பரத். காய்களின் உள்பாகத்தை ஆராய்ந்தான். சின்ன பிளாஸ்டிக் வட்டம் ஒட்டப்பட்டிருந்தது எல்லாவற்றிலும். ஒரு காயை அழுத்தி உடைத்து வட்டத்தை பிளக்க வைத்து பார்த்தான். உள்ளே பஞ்சு, பஞ்சுக்குள் வைரம். திரும்ப வட்டத்தை பொருத்தி பெட்டிக்குள் காயை வைத்தான். பிரீத்தி திரும்ப வந்தால் தண்ணீருடன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கோல்டு, ஹாட் வாட்டர் கிடைக்குமா என்றான் பரத். 1 நிமிஷத்துல தண்ணி கொதிச்சிடும், இருங்க கொண்டு வரேன். அவள் உள்ளே சென்றதும் எழுந்தான் பரத். சுசி, அவளுக்கு தெரியாத ரகசியம் கடைசி வரைக்கும் தெரியாததாகவே இருக்கட்டும், வா வந்துரு என கூறி செஸ் காய்களை எடுத்துக்கொண்டான். விருட்டென்று இருவரும் வெளியேறி காருக்கு வந்து புறப்பட்டார்கள். வெந்நீருடன் வந்த பிரீத்தி அவர்களை காணாமல் குழம்பினாள். செல்லமுத்துவுக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பிவிட்டு நர்சிங் ஹோம் வந்து செஸ் காய்களை முகம்மது யூசுப்பிடம் ஒப்படைத்த போது யூசுப் நன்றிக்கு வார்த்தைகள் தேடினான். பரத், இப்ப சந்திரமேனன் போன் செஞ்சான். அங்க திலக்கை எவனோ சுட்டுட்டானா. சுட்டவனும் சுடப்பட்டிருக்கான். 2 பேரும் திலக் தங்கி இருந்த ரூம்ல பிணமாயிருக்காங்களாம். இவனை உடனே புறப்பட்டு இங்க வர சொல்லிட்டேன். திலக்கை யார் சுற்றுப்பா? இந்த வைரங்களுக்கு போட்டி போட்ட கண்ணபிரானோட ஏற்பாடாதான் இருக்கணும். இந்த கேஸ்ல சேட்டு எங்க ஏஜென்சிக்கு தர்ற ஃபீஸ் மொத்தமும் உங்களுக்கு கொடுத்துடுறோம் பரத். ஃபீஸ் கிடக்கட்டும், உங்க காலை பார்த்துக்கங்க. சுசீலா தவற விட்டது டூப்ளிகேட் வைரங்களை தான். ஆனாலும் பதிலுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் வைரங்களையே சேர்த்தாச்சு. முதல் காரியமா அந்த பம்பாய் சேட்டுக்கு வைரம் கிடைச்ச தகவலை சொல்லிடுங்க. எப்படி ஒப்படைக்க போறீங்க? பத்திரம் மறுபடி ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது. இனிமே கவனமா இருப்பேன். சந்திரமேனன் பெங்களூர்ல இருந்து வரட்டும், வந்ததும் அவன் மூலமா தான் ஒப்படைப்பேன். டபுள் ஜாக்கிரதை. என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க பரத்? அப்படியே மறுபடி ஏதாச்சும் ட்ரபிள்னா 2ஆம் பாகமா நீங்க வந்துருங்க என்று சிரித்தான் முகமது யூசுப். மூற்றும்.